ஓகே. ஸோ இது ஃபுல்லாவே புக் சம்ஸ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம ஃபர்ஸ்ட் எத தரவா இருக்கணும், புக் சம்ஸ வந்து தரவா இருக்கணும். இப்போ புக் சம்ல ஏதாவது புக் சம் கேட்கறாங்கன்னா, அதோட ஆன்சர் ஏதாவது மாறப்போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது மாறப்போதா? இல்ல. அப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு சம் வந்து பிக்ஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, அது அந்த கணக்கு அதோட டேட்டா மாறலன்னா, அது என்னைக்கு போட்டாலும் என்ன இருக்கும்? அதோட டேட்டா அதுதான். நம்ம போட்டோம்ல, ஒருவரின் ஊதியம் 10% உயர்த்தப்பட்டு 10% குறைக்கப்பட்டால் அவருக்கு ஏற்படுவது லாபமா? நட்டமா? அப்படி லாபம், நட்டம் எனில் அது எத்தனை சதவீதம்? இதுக்கான ஆன்சர் என்ன? நான் இப்போ ஒரு உட்கார்ந்து 10 நிமிஷம் அந்த கணக்க 1% சால்வ் பண்ணாலும் என்ன லாஸ். ஆன்சர் வரும்? சால்வ் 1% பண்ணாலும் 1%. நட்டம் இன்னைக்கு சார். சால்வ் பண்ணாலும் 1% நட்டான ஆன்சர்னா, இத நான் வந்து நாளைக்கு சால்வ் பண்ணாலும் எனக்கு என்னதான் ஆன்சர் வரும்? 1% நட்டம். அப்ப இந்த கேள்விய நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். இந்த டேட்டா எனக்கு தெரியும். இந்த டேட்டா மூலியமா இந்த கேள்வி அனுபவிச்சுட்டேன். அப்ப இதோட ஆன்சர் என்ன? 1% நட்டம்ன்றது மனப்பாடம் கிடையாது. என்னோட அனுபவம். கரெக்ட்டா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் இத ஆல்ரெடி போட்டுருக்கேன். இந்த கணக்க போட்டா இதான் ஆன்சர் வரும்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த மாரி என்ன பண்ணணும்? புக் சம்ஸ பொறுத்தவரையும் அது என்ன இருக்கணும்? மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கணும். இத பார்த்தா என்ன சொல்லணும்? புக் சம். இது புக் சம் இல்ல புக் சம்மோட மாடல். சப்போஸ் புக் சம்மா இருந்தா அதுக்கு அதிகபட்சம் நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்? இந்த கணக்கு புக் சம் சொன்னேன் இல்லையா? 10% குறையுது, 10% ஏறுது, 10% குறையுது. அதிகபட்சம் இதோட இது எவ்வளவு? 30 செகண்ட். 30 செகண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு போட்டு பார்த்து ஆன்சர் 1% சொல்லணும். இல்ல உங்க மைண்ட்ல வந்து நிக்கணும் 1% நட்டம்னு சொல்லணும். நான் சொல்றது புரியுதுனா? மேக்ஸ பொறுத்தவரையும் ஸ்பீடு தான். 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு கணக்க போட்டு ஆன்சர் வந்தா அந்த அந்த ஆன்சர் நமக்கு ஆன்சரா? ஒண்ணு சொல்லும் இல்லையா? அதாவது கால தாமதமாக ஒருத்தனுக்கு நீதி கிடைச்சா அது பேர் அது நீதியா இல்ல அநீதியா? கால தாமதமாக கிடைக்கும் நீதியும் என்ன ஆகும்? அநீதி. அது போலதான் கால தாமதமா உனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எத்தனை கேள்வியை வந்து நீ மிஸ் பண்ற மாதிரி இருக்கும்? 4 கேள்வி மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. மீ போவா. மீ போவானா என்ன அர்த்தம்? எல்சிஎம் நம்ம என்ன சொல்றோம்? மீ பெரு பொது வகுத்தி. மீ பெரு. ஓகேவா? மீ பெருன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மீ போவானா என்ன பார்ப்போம்? மீ பெரு பொது வகுத்தி. அதாவது பொது வகுத்தின்னு வந்தாலே அது பேர் என்னது? HCF. ஓகேங்களா? உங்களுக்கு தமிழ்ல ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா அது வந்து ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா பொது மடங்கு அப்படிலாம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? பொது காரணி அப்படிலாம் கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா HCF. ஓகேங்களா? HCF, LCM. ஓகேங்களா? சரி. HCF என்ன சொல்றாங்க? மீப்பெரு பொது வகுத்தி எவையேனும் இரு பூஜ்ஜியமற்ற முழு எண்களின் மீப்பெரு பொது காரணி என்பது அந்த ஒரு இரு எண்களின் மிகப்பெரிய பொதுவான காரணியாகும். சும்மா சிம்பிளா சொல்றாங்க. என்னன்னா இப்போ 3,6 இந்த 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பரோட HCF கேக்குறாங்க. அதாவது மீப்பெரு பொது வகுத்தி கேக்குறாங்க அப்படின்னா அது சிம்பிளா என்ன சொல்லணும்? இந்த நம்பரை எதால வகுக்க முடியும்? 3 6 எதால வகுக்கலாம்? 2. 3 6 2ஆல வகுக்க முடியும். 2ஆல வகுக்கலாம். எப்படி வைப்போம் 2ஆல? 2ஆல முடியாதுல்ல சார். 3 3 எப்படி 2ஆல இப்ப 2ஆல வைக்கிறேன். எப்படி வைக்க முடியும்? 3ஆல தான் வைக்கணும். 1 3 2 6 ஒரு நம்பர் இரண்டையும் வகுக்கணும். ஒரு நம்பர் இரண்டையும் 2 எண்களையும் வகுக்கணும். அப்ப இந்த 2 எண்கள் அடுத்த நம்பர் என்ன வருது பாரு? அடுத்த நம்பர் என்ன பண்ணலாம்? இங்க 2 போடுமா? 1 1. இப்போ இந்த 2ன்றது இங்க பாருங்க 3ன்றது 2த்துக்கும் காமனா வருது. ஆனா 2ன்றது எதுக்கு மட்டும் தான் வருது? இதுக்கு மட்டும் தான் வருது. அப்ப இது ஃபேக்டர். இது என்னது? பொது வகுத்தியா எடுக்கக்கூடாது. அப்ப எந்த நம்பரோட நிக்குதோ, எந்த நம்பரோட நம்ம 2 நம்பரையும் சரிசமமா வகுக்கிறோமோ அந்த நம்பர் வரையும் தான் என்ன எடுத்துக்கணும்? HCF எடுக்கணும். அப்ப இதோட HCF எவ்வளவு? HCF எவ்வளவு? 3. HCF எவ்வளவு? 3. ஓகேங்களா? சரி. சப்போஸ் இதோட LCM கேக்குறாங்கன்னா என்ன பண்ணலாம்? LCM இப்ப என்ன பண்ணும்? 3ஆல வகுக்கணுமா? சரி. 1 3 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 3 2 6. ஓகே. 1 3 2 6. அடுத்து என்ன பண்ணுவோம்? LCM வரணும்னா நம்ம கீழ என்ன வரணும்? LCMக்கு கீழ 1 1 அதோட காரணிகள் வந்து 1ஆ மாறணும். அப்படி மாறும். அப்ப இங்க என்ன பண்ணணும்? அடுத்த நம்பர் 2ஆல வகுக்கலாமா? 1 2 1 அப்படியே வச்சுங்க. 1 2 2. அப்போ இதோட LCM எவ்வளவு? எல்சிஎம் என்பது முழுவதும் நான் ரொம்ப பேசிக்கா சொல்றேன். யாரு புதுசோ யாரு வந்து இப்பதான் முதல்ல பாக்குறீங்களோ அவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ 3 6ன்றத நான் வகுக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வருது? நம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற பார்த்தோன்னே என்ன சொல்லிடுவோம்னா இதோட எல்சிஎம் என்ன? பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதோட எல்சிஎம் 6. கரெக்டா? இதோட எல்சிஎம் 6. சோ எனக்கு தெரியல. நான் இப்பதான் போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணும்? எல்சிஎம் வரையும் நீங்க வகுக்கணும். ஓகே ஓகே இல்ல சார். கிளியரா தான் சார் இருக்கு. ஓகே ஓகே நல்லா கிளியரா தான் சார் இருக்கு. ஓகே ஓகே நெட் அப்ப எனக்கு மட்டும் அப்படி இருக்கு போல. நான் வெளியில போயிட்டு வரவா? சரி. ஓகே ஓகே ஓகே. பாருங்க கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல பாருங்க.
ஓகே 3 6 இப்போ என்ன பண்ணும் 1 வர வரையும் நம்ம வகுக்கணும். அப்போ இதோட எல்சிஎம் எவ்வளவு 3 × 2 6 இவ்வளவுதான். எல்சிஎம்க்கு HCFக்கு வித்தியாசம் என்ன? எல்சிஎம் இருந்தா 1 வர வரையும் வகுங்க. HCF இருந்தா ரெண்டுத்துக்கும் காமனா எந்த நம்பர் வருமோ அது வரையும் வகுத்தா போதும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சு போயிடும். சரி, மீச்சிறு பொது மடங்குன்னு என்ன அர்த்தம்? மீச்சிறு பொது மடங்கு. பொது மடங்குனா எல்சிஎம், மீச்சிறு பொது மடங்கு. ஓகேங்களா? மீப்பெரு பொது வகுத்தி. வகுத்தின்னு வந்தாதான் என்ன அர்த்தம்? HCF. மீச்சிறு பொது மடங்குனா எல்சிஎம். சரி, இரு எண்களின் மிகச்சிறிய பொதுவான மடங்கு. இது எப்படி சொல்லலாம்? இரு எண்களின் மிகச்சிறிய பொதுவான மடங்கு மீசிமாகும். இரு எண்களின் மிகச்சிறிய பொதுவான மடங்கு. ஓகேங்களா? மிகச்சிறிய பொதுவான மடங்கு என்ன சொல்றோம்? எல்சிஎம் சொல்றோம். உங்களுக்கு டெபினிஷன் புரியல கீழே பாருங்க. இரு எண்களின் மீப்போவா 1 எனில் அவை சார்பாக. அதே மாதிரி இது வந்து ஒரு நோட் பண்ணிக்கணும். இது என்ன பண்ணணும்? குறிப்பா எழுதிக்கணும். ஓகேங்களா? குறிப்பா எழுதி நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இரு எண்களின் அதாவது இரு எண்கள் சார்பகா. அவங்க கொஸ்டின் இரண்டு சார்பகா என்னோட மீசிமா மீப்போவா எப்படி இருக்கும்? 2 சார்பகா எண்களின் மீப்போவா எப்பயுமே என்ன? 2 சார்பகா எண்களின் மீப்போவா எப்பயுமே 1. அது என்ன 1? இப்ப எப்படி கேட்கலாம்? சார்பகானா என்ன சொல்லலாம்? இப்போ 1,3 இதோட HCF என்ன? யாராவது சொல்லுங்க. 1ங்க சார். அதுதான் இவ்வளவுதான். இதுதான் அது சார்பகா. ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்லுவோம்? சார்பகா எண்கள். 2 சார்பு, அதாவது அந்த நம்பரை 1ஆல மட்டும் தான் வகுக்க முடியும். அதோட பொது காரணி எப்பயும் என்னவாதான் இருக்கும்? இப்ப எனக்கு 17 19 இதை வந்து எந்த நம்பரால? இதோட மீப்பொரு பொதுவத்தி, அதாவது இந்த 2 நம்பரையும் காமனா வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் என்ன? அதிகபட்ச நம்பர். இத ரெண்டுத்தையும் வகுக்கக்கூடிய பெரிய நம்பர் என்ன? 1. வேற ஏதாவது வகுக்க முடியுமா? ரெண்டுத்தையும் இல்லைன்னா 17ஆல வகுத்தா 17 மட்டும் தான் வகுக்க முடியும். 19ஆல வகுத்தா 19ஆல மட்டும் தான் வகுக்க முடியும். வேற ஏதாலும் வகுக்க முடியாது. அப்போ இதோட அதிகபட்ச பெரிய வகுத்தி என்னன்னா 1. அப்போ இதோட HCF என்ன? 1. அப்போ எதுக்கு 1? இப்ப இந்த நம்பரை பேரு நம்ம என்ன சொல்றோம்? 2 எண்களின் மீப்போவா 1 எனில் அப்ப அந்த எண்கள் என்ன? அதோட பேர் என்ன? சார்பகா. சார்பகா எண்கள். ஓகேங்களா? கொஸ்டின் மைண்ட் வச்சுக்கணும். அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 2 எண்களின் பெருக்கல் பலன் என்ன? x × y. x × y. 2 எண்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு HCFல ஒரே ஃபார்முலா தான். LCM × HCF. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு நாள் பாருங்க. 2 சார்பகா எண்களின் 2 சார்பகா எண்களின் ஓகேங்களா? 2 சார்பகா எண்களின் பெருக்கல் பலன் 300 எனில் LCM ஐ காண்க. இப்ப என்ன பண்ணா? 2 சார்பகா எண்களின் பெருக்கல் பலன், அதாவது x y-யோட வேல்யூ எவ்வளவு? 300. அப்படின்னா HCF நம்ம என்ன பண்ணுவோம்? XY ஃபார்முலா என்ன? 300 × LCM × HCF போடுமா? சரி, இதுல இப்ப என்ன கேக்குறான்? இவ்வளவுதான் கேட்டான். இதுல கேட்டுட்டு கிவன் டேட்டா என்ன கொடுத்துறான்னா LCM ஐ காண்கன்ட்டான். இப்ப நமக்கு என்ன தெரியணும்? LCM-ம் தெரியாது, HCF-ம் தெரியாது, 300 மட்டும் இருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா ஒண்ணு வச்சுட்டு இன்னொன்னு அந்த பக்கம் கொண்டு போலாம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? LCM × HCF-ன்னு கொடுத்துட்டான். இப்ப என்ன எப்படி நான் LCM கண்டுபிடிப்பேன்? கேள்வி LCM. ஆனா HCF-ஓட வேல்யூ கொடுக்கல. இப்ப என்ன பண்ணலாம்? HCF வேல்யூ 1 சார். எப்படி 1? ஏன்னா 2 சார்பகா எண்களின் பெருக்கல் பலன். அந்த XY என்ன வேணாலும் இருக்கலாம். அதோட பெருக்கல் பலன் தான் 300. அதோட ஆன்சர் தான் 300. ஆனா அந்த 2 எண்களும் என்னவா இருக்கும்? சார்பகா எண்கள். அப்ப சார்பகா எண்கள் எக்ஸாம்பிள் 17 19 இந்த மாதிரி தான் இருக்கும் சார்பகா எண்கள். இதுதானே சார்பகா எண்கள் பார்த்தோம். அப்ப அதுக்கு என்ன ஆன்சரா வரும்? அப்ப HCF என்ன? இதுக்கு நம்ம அவன் கொடுத்திருக்க குழு என்ன? இதுல பொதிஞ்சிருக்க குழு என்னன்னா 2 சார்பகா எண்கள்னா அதோட HCF என்னவா மட்டும்தான் இருக்கும்? 1ஆக மட்டும்தான் இருக்கும். அப்போ கேள்வி கேட்டுச்சா? LCM × 1 = 300. அப்ப LCM எவ்வளவு வந்துருக்கு? நம்ம LCM வந்து பக்கத்து 1 அந்த போனா 300 இருக்கும். அவ்வளவுதான். LCM 300. ஓகேங்களா? LCM எவ்வளவு? இதோட ஆன்சர் எவ்வளவு? LCM 300. அவ்வளவுதான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. அப்போ 2 சார்பகா எண்களின் HCF என்ன? இதுதான் உங்க மைண்ட்ல பதிஞ்சு வச்சுக்கணும். 2 சார்பகா எண்களின் HCF 1. ஓகேவா? சரி, போலாமா? இப்போ சரி, இப்போ 40 மற்றும் 56 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது காரணி. மீப்பெரு பொது காரணினாலும் சரி, மீப்பெரு பொது வகுத்தினாலும் சரி, அது என்னது? HCF. HCF-ஐ காண்க. 40 மற்றும் 56 என்ன பண்ணணும்? 40 மற்றும் 56 என்ன பண்ணலாம்? பார்த்தாலும் சொல்லிடலாம், இல்ல போட்டு பார்க்கலாம். 40 56 நான் என்ன பண்ணுவேன்? 40 56 எந்த நம்பரால வகுக்கும்?
எந்த நம்பரால எடுக்கலாம்? இப்ப இங்க எனக்கு தெரியல, எனக்கு 8 வாய்ப்பாடே தெரியாது. மேக்ஸ்ல நான் வீக்கு அப்படின்னு நம்ம எதுல போடலாம்? 2லயே போடும், தப்பே கிடையாது. நான் பேசிக்கா சொல்றேன், பின்னாடி போடலாம். ஓகே, இப்ப எனக்கு தெரியும், வாய்ப்பாடு தெரியும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 8ஆம் வாய்ப்பாடுல போடலாமா? 5 8 40, 7 8 56. 7 8 56 சார். ஓகே, ஆமா தானே? 5 into 8 எவ்வளவு போடுவோம்? 40. ஓகேங்களா? 8 பைசா 40ன்னு போடுவோம். அது மாதிரி 7 7 8 56ன்னு போடுவோம் இல்லையா? சோ அவ்வளவு. இப்ப இந்த 5 7 நம்ம ஒரே நம்பரால வகுக்க முடியுமா பாருங்க. அதாவது மீப்பெரு பொது வகுத்தினா என்ன அர்த்தம்? ஒரே நம்பரால வகுக்கணும். 8 40 56 8ஆல வகுக்க முடியும். 5 7 ஏதாவது ஒரு நம்பரால வகுக்க முடியுமா? காமனா இது ரெண்டுத்தையும் ஒரே நம்பரால வகுக்க முடியுமா பாருங்க. இல்லைங்க சார், முடியுமா? முடியாது. முடியாதா? அப்போ எதோட நிறுத்திக்கணும்? 8ஓடயே நான் நிறுத்திக்கணும். அப்ப இதோட HCF எவ்வளவு? HCF 8. சப்போஸ் இந்த கேள்விக்கு HCF கேட்கல, LCM கேக்குறான்னா நான் என்ன பண்ணணும்? அடுத்தது இதோட நிறுத்தணுமா இல்ல கண்டினியூ பண்ணுமா? 1 வர வரையும் கண்டினியூ பண்ணும். அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? 5 7 ஏதாவது ஒண்ணு, 5ன்றதும் 7ன்றதும் ஒவ்வொன்றும் தனித்தனியா தான் வைக்கும். 5ஆல போடுறேன் 1 7, அடுத்து 7ஆல போடுறேன் 1 1. அப்ப 8 5 40, 40 7 எவ்வளவு? 4 7 28, 280. அப்ப இதோட LCM எவ்வளவு? 280. LCM கேட்டா 1 வரையும் போகணும். HCF கேட்டா காமனாக கூட நம்பரோட நின்றுடணும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன? 8. சப்போஸ் எனக்கு தெரியல சார், இந்த மாதிரி பெருக்கல் வாய்ப்பெல்லாம் எனக்கு 2ஆம் வாய்ப்பெல்லாம் தெரியாது, நான் அந்த அளவுக்கு நான் மேக்ஸ்ல நாலேஜ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? 2ஆம் வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு சொன்னா? 20 2 எவ்வளவு? 40. 28 2 56. அடுத்து மீண்டும் 2ஆல போலாமா? ஏன்னா இது மீண்டும் 20 28 2ஆல வகுப்படுமா? முடியாதா? வரும். அப்ப 10 14. மீண்டும் இது 2ஆல வகுப்படுமா? காமன் நம்பர். ஆமா, 5 7. இதுக்கப்புறம் காமன் 2ஆலையோ 3ஆலையோ ஏதால வகுப்படுமா? 2 நம்பரும் கிடையவே கிடையாது. அப்ப ஏதோ நின்றுடும். 2 2 2. அப்போ 2 2 4 4 2 எவ்வளவு? 8. அப்போ இதோட HCF எவ்வளவு? 8. ஓகேங்களா? புரிஞ்சா? போல மாட்டுது. இதுதான் பேசிக். இந்த பேசிக் எனக்கு வந்து ஈஸியா போடலாமா? அடுத்த பேர் 18 24 30. இப்ப நம்ம போட்டு பார்க்கணுமா? டக்குன்னு பார்த்தாலே சொல்லுமா? 18 24 30 எந்த நம்பரால தான் மட்டும்தான் வகுப்படும்? இதோட இது இப்போ 18 24 30ன்றது 2ஆல வகுப்படுமா? வகுப்படும். ஓகேங்களா? வேற ஏதாவது வகுப்படும்? 3ஆல வகுப்படுமா? வகுப்படும். 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும். வேற என்ன நம்பரால வகுப்படும்? 6ஆல வகுப்படுமா? ஆமா. ஆனா கேள்வி என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்னவா இருக்கும்? 2 இருக்கும். ஆப்ஷன் பி 3 இருக்கும். ஆப்ஷன் சி என்னவா இருக்கும்? 6 இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? 2ஆலையும் வகுப்படுது அப்படின்னு போடுது. 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும், 6ஆலையும் வகுப்படும். அப்ப இந்த 3 நம்பரால மட்டும்தான் இந்த நம்பர்கள் வகுப்படும். இது HCF என்ன அர்த்தம்? மீ பெரு, அதாவது மீ பெரு. அதுல இருக்கிறதுலே மிக பெரிய நம்பர் எதுன்னு கேக்குறான். அப்ப இதுல 2 3 6 இதுல எது பெரிய நம்பர்? 6. அவ்வளவுதானே? அப்ப ஆன்சர் என்ன பண்ணும்? 6. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளா போட்டு போயிடலாம். அப்ப நம்ம உட்காந்து டானாவத்துல இது பண்ணணுமா? அவசியமே கிடையாது. 6ஆல வகுப்படும், 3 பண்ணிட்டு 4 திருப்பி சொல்லிட்டா. இப்போ 18 24 30 நம்பரு 2ஆல வகுப்படுமா? இதோட 2ஆல வகுப்படும். இந்த 3 நம்பரும் 3ஆலையும் வகுப்படுமா? இந்த நம்பர் 6ஆலையும் வகுப்படுமா? வேற ஏதாவது வகுப்படுமா? வேற ஏதாவது வகுப்படாது. 3 நம்பரும் இது 3 நம்பரால மட்டும் தான் வகுப்படும். இப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி வந்து 6ன்னு இருக்குன்னா இதுக்கு நான் எதை ஆன்சர் எடுப்பேன்னா, ஏன் 2ஆல இது வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுது, 6ஆலையும் வகுப்படுது. நான் என்ன எடுக்கணும்? அவன் கேட்கறது அதாவது மிகப்பெரிய பொது வகுத்தி என்ன? மிகப்பெரிய பொது வகுத்தி. இது 3மே பொது வகுத்தி தான், பொதுவா வகுக்கக்கூடிய நம்பர் தான். ஆனா அதுல கேள்வி என்ன? HCFனா என்ன மீனிங்? இதுல எது பெருசோ அதை என்ன பண்ண எடுத்துக்காட்டு. அப்ப அதை எடுத்து எழுது. அப்ப இதுல எது பெருசு? 6ன்ற நம்பர் தான் பெருசு. அப்ப நம்ம என்ன எடுத்து போடணும்? ஆன்சர் என்ன இதுக்கு? 6. ஓகேவா? நான் ரொம்ப பேசிக்கா சொல்றேன். சரிங்களா? போல மாத்து. பாருங்க கையில இது வச்சுங்க, நோட்டு பேனா வச்சுங்க. நீங்களே 156 124. 156, 124. சரி, வகுக்கலாம் பாருங்க. இப்படி போட நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி மீசியமா கேக்குறாங்க. இதோட நம்பரோட மீசியமா எப்பயுமே எந்த நம்பரை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம்? சின்ன நம்பரை ஃபர்ஸ்ட் வச்சுங்க, பெரிய நம்பரை பின்னாடி வச்சுங்க. இல்ல உங்களுக்கு எப்படி வச்சாலும் சரி. ஓகேவா? சரி, நம்ம எதால வகுக்கலாம்? இதை பாருங்க. எதால வகுக்கலாம் பாருங்க. 2ஆல வகுக்கலாமா? எனக்கு தெரியல, எனக்கு பெரிய நம்பர் அந்த அளவுக்கு தெரியல சார். என்ன பண்ணலாம்? கண்ண மூடி 2ஆலே போடலாமா? சொல்லுங்க. 6 6 2 12, 2 4. அப்ப 62. இந்த பக்கம் 7 2 14, மீதி 1 8 2 16. அப்ப என்ன பண்ணலாம்? 2ஆல போடலாமா? ஓகே. 32 62 78 எவ்வளவு சொல்லலாம்? 39.
9 அவ்வளவுதான். சார். இப்ப இது 31 39 ஏதாவது வகுப்படும், ரெண்டால ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டால வகுப்படுமா? கண்டிப்பா வகுப்படாது. மூணால வகுப்படுமா? ரெண்டால வகுப்படாது வகுப்படாது. சார். வகுப்படாதுங்க மூணாலே சார். வகுப்படாது. ஓகே, ஒன்னாலே நாலாலையும் சன்னாலே வகுப்படாது. தான் சார். அப்ப இதோட நின்று போயிடுமா? ஏன்னா ரெண்டுமே சார்பாக எண்களா, அப்ப இதோட நின்று போயிடுமா? அப்போ இதோட ஆமா. ஆன்சர்னா 2 × 2. என்ன கேக்குறாங்க, நான் இதோட வெறும் 4ன்னு எழுதுனா இது பேர் என்ன? வெறும் 4ன்னு எழுதணுமா, இல்ல 1 வரை வகுப்படுமா? 1 வரை வகுக்கணும். 1ன்றது இது 31 வகுப்படும், அடுத்து 39. அப்ப 2 × 2 எழுதணும், அது பேர் HCF அர்த்தம். இதோட HCF என்ன? 4. ஆனா கேட்கறது என்ன? LCM. அப்ப நான் என்ன பண்ணும், 2 × 2 × 31 × 39. இதை பெருக்கி போட்டா எனக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? எனக்கு இது பெருக்கி போட்டா என்ன வந்துடும்? LCM வந்துடும். அவ்வளவுதான், 4836 பெருக்கி போட்ட போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 62 78 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? கேள்வி என்ன கேட்டாங்க? இந்த கேள்வி கேட்டு 2 62 78 62 78 109. இப்ப என்ன கேக்குறாங்க, இந்த நம்பரை நான் வகுக்கிறேன், ஏதோ நம்பரால் வகுக்கிறேன், வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதியா கிடைக்குதான். அதாவது இப்ப நான் 62 நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 2ஆல வகுக்கிறேன், 2ஆல வகுக்கிறேன், இல்ல 60ஆல வகுக்கிறேன். 62 நான் 60ஆல வகுக்கிறேன். எனக்கு எவ்வளவு மீதி கிடைக்கும்? ஓர் 60 60ஆ, ஓர் 60 60ஆ, மீதி எவ்வளவு கிடைக்கும்? மீதி எவ்வளவு கிடைக்குது? 2. அது மாதிரி 78 நான் 75ஆல வகுக்கிறேன், எனக்கு மீதி எவ்வளவு கிடைக்கும்? 3. 109 105ஆல வகுக்கிறேன், மீதி எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4. அதாவது ஏதோ நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், அவன் ஏதோ ஒரு நம்பரால வகுக்கிறானா, 62 78 109 வகுக்கும் போது ஒரு காமனான நம்பர், ஒரே காமன், அந்த காமனான அது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பரால வகுக்கிறான், ஒரு சிங்கிள் நம்பரால. அந்த நம்பரால வகுக்கும் போது 62 வகுத்தா அவனுக்கு எவ்வளவு கிடைக்குது? 2 மீதி ஆகுது. அப்ப அந்த நம்பர் என்னவாதான் இருக்கும்? அப்ப 2 மீதி ஆகுதுன்னா, மீதி இல்லாம வகுப்படுமா இருந்தா அது என்னவா இருக்கும்? 60ஆ தானே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? 62 இந்த நம்பரை நான் ஒரு நம்பரால வகுக்கிறேன், நம்பரால வகுக்கும் போது எனக்கு 2 மீதி ஆகுது. அப்ப 2 கழிச்சிடு 60. அப்ப இந்த நம்பர் முழுசா அடிபடுமா? 60/60 1 வந்துடல, முழுசா அடிபடும்ல. அப்ப முழுசா அடிபடுற நம்பர் எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம்? நான் கொடுக்கறத ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி 60 62 - 2 62 வகுக்கும் போது எனக்கு 2 மீதி ஆகுது. அப்ப அந்த முழு எண் என்னவா இருக்கும்? 60. 78 வகுக்கும் போது எனக்கு முழு எண் என்னவா? 3 மீதி கிடைக்குது. அப்ப அந்த முழு எண் என்னவா இருக்கும்? 75. 109 வகுக்கும் போது எனக்கு என்ன மீது? 4 மீது. அப்ப அந்த முழு எண் என்னவா இருக்கும்? 105. இப்ப போடு. இப்ப என்ன கேக்குறான், அப்போ அப்படி மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? அப்போ எனக்கு என்ன, இதுதான் கேள்வி. அவங்க வந்து 60 75 105. இப்ப இதோட பொது காரணி என்ன? HCF என்னன்னு கேக்குறான். பாத்தலாமா? 60 75 105 எதால வகுப்படும்? தெரிஞ்சவங்க டேரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், நான் எப்படி போடலாம்? எனக்கு தெரியும், 15ஆல எடுக்கலாமா? 15ஆல எடுக்கலாமா? 4 5 60, அப்புறம் 5 5 75, 7 5 105. எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து என்ன மேக்ஸ்ல ஜீனியஸ் கிடையாது. நான் எனக்கு 15ஆம் வாய்ப்படையும் எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னது, என்னோட அனுபவம், இதை நான் பல முறை போட்டிருக்கேன். 105னா 7 5 105ன்னு என் மைண்ட்ல நிக்குது. ஓகேங்களா? சோ தெரியாதவங்க என்ன பண்ணலாம்? 60 75 105 எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லைன்னா கத்துக்கிறேன், புதுசா போறோம், என்ன பண்ணலாம்? 5ஆல வகுப்பு கூட, எல்லாமே 5ஆல வகுப்படுமா? சொல்லுங்க, எத்தனை 5? 12 5 60, 15 5 75, கரெக்டானே? அப்புறம் என்ன சொல்லலாம்? 105 எத்தனை சொல்லலாம்? 2 5 10, 1 5 21 5 சொல்லலாமா? அது மீதி இதால 12 15 21 எதால வகுப்படும்? 3ஆல வகுக்கலாமா? 4 3 12, 5 5 7 21, அவ்வளவுதானே? இப்ப 4 5 7 நம்ம அடுத்த நம்பருக்கு போகணுமா, இல்ல இதோட நிறுத்திக்கலாமா? ஏன்னா கேள்வி என்ன கேக்குறான்? மீப்பெரு பொது காரணி, அதாவது HCF கேக்குறான். HCF கேட்கும் போது நம்ம காமன் நம்பரோட நிறுத்திக்கணுமா, இல்ல 1 வரையும் கொண்டு போகணுமா? காமன் நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கணும். காமன் நம்பரோட ஸ்டாப் பண்ணிடலாமா? அப்ப 5 × 3, அதான் நான் இங்க ஒரே இப்ப புரியுதா? நிறைய பேர் ஷார்ட் கட் கேக்குறல, எது இதுல ஷார்ட் கட்டு? 2 5 3ன்னு பெருக்கி போட்டு ஆன்சர் வருது ஷார்ட் கட்டா, இல்ல டேரக்டா 15ன்னு போறது ஷார்ட் கட்டா? இது பேர் ஷார்ட் கட் கிடையாது. அப்போ ஷார்ட் கட் எதுல இருக்கு? நான் புதுசா போடுறேன் 5 3 போடுவான், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் எதை போடுவான்? 15ன்னு போடுவான். இப்ப ஷார்ட் கட்டு யார்கிட்ட இருக்குது? எங்கிட்ட கீதா, இல்ல சொல்லி கொடுக்குறவன்கிட்ட கீதா, இல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட கீதா? ஒருத்தன் மேக்ஸ்ல ஒருத்தனோட ஷார்ட் கட்ன்றது என்னது? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, இது புக்கு கணக்கா? இத பார்த்தாலே எனக்கு தெரியும் இது புக்கு கணக்கு. இதோட ஆன்சர் என்ன? கண்ண மூடி போறோம் 15. இது
தான் சார். இது இதை விட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? எவ்வளவு நேரம் ஆகும்? 5 செகண்ட், அவ்வளவுதான். நீ குறிக்கிறதுக்கு தான் லேட் பண்ணுவே தவிர இது ஆன்சர் கண்டுபிடி லேட் ஆகாது. போத்தலாமா? ஓகேங்க சார். ஆன்சர் என்ன கொடுத்துறான்? 15. நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சி தேடி போன பிடிஎஃப் தேடி எடுத்துக்கிறேன். இது நான் படிக்கும்போது எழுதின பிடிஎஃப் இது. ஓகேவா? நான் இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினது. என் கையெழுத்து நல்லா இருக்காதுனால இதையும் நானும் ஓனா எழுதி வச்சுக்கிறேன். என் கையெழுத்து என்ன ஆகாது, என் கையெழுத்து எவனுக்கும் எனக்கே புரியாது. அதனால நான் ஏன் எடுக்காம என் ஃப்ரெண்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாங்க ஒன்னா படிக்கும்போது எடுத்தது இது எழுதுனது. ஓகேவா? ஸோ அப்ப ஆன்சர் போடு. எவ்வளவு வருது? 2022 எழுதின பிடிஎஃப் இன்னமும் இதை வச்சுட்டு இருக்கிறேன்னா ஏன்னா இது எனக்கு பொக்கிஷம். நான் சொல்றது புரியுதா? இது உங்களுக்கு இது ஜஸ்ட் நோட்ஸா இருக்கலாம், இல்ல பிடிஎஃப் இருக்கலாம். ஆனா இது எனக்கு என்ன? இது பொக்கிஷம், எனக்கு மார்க் கொடுத்த இது. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? 15. பார்த்த உடனே கணக்கை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த கணக்கு சொன்ன இல்லையா? 175, 385, 245. இதோட எல்சிஎம் 35. வேற ஏதாவது வகுப்பு இதோட ஆன்சர் 35. அதை வச்சு நம்ம ஒவ்வொன்றையும் பெருக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து புக்கு கணக்கு. நீங்க வேணா புக்கை தேடி பாருங்க. இது இல்லைன்னா என்ன கேளுங்க. ஓகே, நூல் விற்பனையாளர் 175 எத்தனை? 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். அவர்கிட்ட என்ன இருக்கு? 175 ஆங்கில நூல் இருக்கு. ஓகே, ஒரு இதுல இந்த இடத்துல 175 ஆங்கில நூல், இன்னொரு இதுல 245 அறிவியல் நூல், இன்னொரு இடத்துல 385 கணித நூலும் வச்சுட்டு இருக்காரு. சரி, ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவரியாக சம எண்ணிக்கையில், பாடவரியான இப்ப நான் ஒரு பெட்டி பாக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த பெட்டியில நான் என்ன பண்ணும்? 3 புக்கையும் இது பண்ணும், பதிவு பண்ணும். ஓகேங்களா? எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்பினார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கையை கணக்கு. அதாவது இப்ப இதுல வந்து இந்த அதிகபட்சம் இந்த பெட்டியில எவ்வளவு இருக்குன்னா ஒரு 10 புக் இருக்குன்னா 10 புக்ல நான் இங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்ன புக் பார்த்தா ஆங்கில புக் பார்த்தோன்னா ஆங்கிலம் வந்து ஒரு 5, அறிவியல் வந்து ஒரு 3, ஓகேங்களா? கணிதம் வந்து ஒரு 2. அப்ப எத்தனை வந்துச்சு? 10 ஆச்சா? இது மாதிரி நான் ஒரு எக்ஸாம் சொல்றேன், 5, 3, 2. அது மாதிரி நான் எத்தனை பெட்டிகள் வந்து எத்தனை புக்கை எத்தனை பெட்டியா அடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. நமக்கு தெரியாது. அவன் காமனா 245, 385, 175 கொடுத்துட்டான். இத்தனை புக் இருக்கு. ஓகேங்களா? இதுல அதிகமா என்ன புக் இருக்கு? அதிகமா 387 கணித புக் இருக்கு. அப்போ ஒரு பெட்டியில எது அதிகமா வரும்? ஒரு பெட்டியில எந்த புக் அதிகமா இருக்க வாய்ப்புகள் உண்டு? மேக்ஸ் புக் அதிகமா இருக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து எது அதிகமா வரலாம்? அதோட அதுக்கடுத்து இதெல்லாம் சயின்ஸ், அதுக்கடுத்து என்ன வரலாம்? ஆங்கிலம். இது மாதிரி. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஆங்கிலம் வந்து ஒரு 2, சயின்ஸ் வந்து ஒரு 3, மேக்ஸ் வந்து ஒரு 5. 10 ஆச்சா? அப்போ மொத்தம் 175, 245, 350 ஒரு கூட்டல் ஒரு 500 வருதுன்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஒரு புக்ல 10, ஒரு பெட்டியில 10 புக் வைக்க முடியுது. அப்ப இது மாதிரி எத்தனை புக் தேவைப்படும்? எத்தனை பெட்டி தேவைப்படும்? ஒரு பெட்டிக்கு 10 புக்கு. அப்ப எத்தனை பெட்டி வந்தா 500 புக் வரும்? 50 பெட்டி வருமா? 50 × 10 500. அப்ப 50 பெட்டி ஆன்சர். அப்ப அந்த ஒரு பெட்டிக்குள்ள எத்தனை புக் வைக்கணும்? 5 மேக்ஸ் புக் வைக்கணும், 3 சயின்ஸ் புக் வைக்கணும், 2 ஆங்கில புக் வைக்கணும்னு ஒரு தோராய மதிப்பீடு நான் சொல்றது. சோ இதுதான் இந்த கணக்கு. அப்ப இதுல என்ன கேட்க வரோம்? மறைமுகமா ஓகே, ஒரு கேள்வியில நல்லா புரிஞ்சணும். ஒரே ஒரு க்ளூ வேர்டுதான். அதிகபட்சம்னு ஒரே வார்த்தை வந்துருச்சு. அதிகபட்சம் வந்தா அது கண்டிப்பா அது என்னதான் இந்த கொஸ்டின் எனக்கு புரிஞ்சு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, இல்ல எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரே கீவேர்டு தான். அதிகபட்சம் வந்துச்சுன்னா அப்ப அது என்ன? நீ கண்டுபிடிக்க வேண்டியது அதிகபட்சம் வந்தா HCF. அப்ப போட்டுடலாமா? அப்ப இந்த கேள்வியில என்ன HCF. எனக்கு எதுவுமே புரியல சார், எனக்கு கேள்வி புரியல. ஏன்னா எனக்கு ஆங்கிலமும் வராது, மேக்ஸும் வராது, இங்கிலீஷும் வராதுன்னா எனக்கு இந்த புத்தகங்களே பிடிக்காது சார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? உனக்கு அது தேவை கிடையாது. டேரக்டா என்ன போட்டுக்கோ? HCF எடுத்து நம்பர் கொடுக்குற நம்பர் போட்டுக்கோ. 175, 245, 385. ஓகேவா? போடுங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? நான் தான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா நான் 35லயே போட்டு போயிடுவேன். ஓகே, நான் இப்பதான் புதுசா இந்த கணக்கெல்லாம் பாக்குறேன். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாமே எதால வகுப்படும் பார்த்தா தெரியுது. 2ஆல போட்டு போனா, 3ஆல போடுவோம்னா, 5ஆல போடுவோம். 5ஆல போடுவோம். ஏன்னா எல்லாம் 5ஓட நடக்கும். ஓகே, 5 போடலாம். 3 5 15, மீதி 2, 5 5 25, 35. அடுத்தது 245. ஓகேங்களா? 4 5 20, மீதி 4, 9 5 45, 49, 335, 7 5 35, மீதி 3, 7 35. சரி, இதுக்கப்புறம் நான் எங்கேயாவது பண்ண முடியும் பாரு. இங்க பாரு, இது வந்து நான் என்ன பண்ணலாம்? 35 7 வகுக்க முடியுமா? 7 35, 7 49, 77. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியுமா? இதுக்கப்புறம் ஏன்னா 5 வேற நம்பர், 7 வேற நம்பர், 11 3மே சார்பக எண்கள். 1ஆல மட்டும் தான் அடிப்படும். 3 காமனா, வேற எதாலும் வகுப்படும். அப்ப இதோட நிறுத்திடு. ஏன்னா எனக்கு கேட்கக்கூடியது என்ன கேட்கறது? HCF அதிகபட்சம் தான் HCF. அப்போ என்னோட இது என்ன? 35. ஓகேங்களா? அப்போ நான் ஒரு புத்தகத்துல
ஓகேங்களா? அதிகபட்சம் எத்தனை புக் வைப்பேன்? அதாவது இது எல்லாத்துக்கும் காரணி மடங்கு. இதோட எல்லாத்தோட காரணி என்ன அப்படின்னா 35. இப்ப நமக்கு மொத்தம் எத்தனை புக் இருக்கு? ஆங்கில புக்கு 175 ஆங்கில புக் இருக்கா? டிவைட் பை 35. இத வகுத்தா இதுல எத்தனை கிடைக்குமோ அதை தான் நான் ஒரு பெட்டிக்குள்ள வைக்கணும். ஓகேவா? இத வகுத்தா இதுல எத்தனை ஆன்சர் கிடைக்குமோ அதான் என்ன பண்ணும். ஏன்னா எனக்கு மொத்த பெட்டி 35. ஓகேங்களா? மொத்த பெட்டி எத்தனை? 35. அதுல நான் எவ்வளவு புக் வைக்கணும்ன்றதான் இப்ப கேள்வி. ஓகேங்களா? மொத்த பெட்டி எனக்கு 35. அதுல நான் எத்தனை பெட்டி வைக்கணும் பாரு. ஆங்கில நூல்கள் எத்தனை வைப்பேன்? 35. 175 பை 35 அடி ஒரு 35 எனக்கு அடிக்க தெரியாது சார். இப்படி எல்லாம் எனக்கு அடிக்க தெரியுதா? சிம்பிளா என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, அடிக்க முடியாது இல்லை, எல்லாமே அடிப்பா. ஒரு 35 இங்க 5க்குது. எதை 5ஆல 5ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குன்னா என்னவா இருக்கணும்? 5 × 5 25. அப்ப நான் என்ன பண்ணலாம்? 5ஆல சும்மா அடிச்சு பாக்குறேன். எனக்கு தெரியுதான? 35 × 5. ஓகேங்களா? 5 5 25, மீதி 2 5 5 2 கூட்டினா 75, 175. அப்ப ஆன்சர் என்ன வருது? அப்போ டேரக்டா வச்சுலாம் 35. ஓகேங்களா? 5 35 175. இல்ல எனக்கு இந்த அளவுக்கு என்ன இல்ல என்னால அவுக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 175 டிவைட் பை 35. 5ஆம் வாய்ப்பால அடிச்சுக்கோ. 7 5 35. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? 3 5 15, மீதி 2 5 5 25, ஒரு 7 7 5 35. அப்ப நீ ஒரு பெட்டிக்குள்ள எத்தனை ஆங்கில புத்தகத்தை வைக்கணும்? ஒரு பெட்டிக்குள்ள 5 ஆங்கில புத்தகத்தை வைக்கணும். அடுத்தது அறிவியல் புத்தகம் எத்தனை? 245. ஓகேங்களா? டிவைட் பை 35. ஏன்னா ஒரு மொத்தம் 35 பெட்டியா? அப்ப என்ன பண்ணு? ஒரு 35. இப்ப என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு 7 என்ன வரும்? 7 4 28. அப்ப அதிகமா போகுது. 6. அப்ப என்ன பண்ணலாம்? 6 5 30, 6 3 18, 6 அடிச்சு போலாமா? 7 அடிச்சு போலாமா? 7 3 21. கரெக்டா? ஒரு 35. ஓகேங்களா? 7 35 எவ்வளவு வருது? 245. ஓகேங்களா? 7 35 எவ்வளவு வருது? 245. இல்ல அடிக்கல என்ன பண்ணிக்கோ? மீண்டும் 5ஆம் வாய்ப்பால கூட அடிச்சுக்கோ. ஓகேவா? 245 பை 35, 7 5 35. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லலாம்? 4 5 20, மீதி 4 9 5 45, 49 பை 7 ஒரு 7 7 7 49 அடிச்சா 7. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 7. அப்போ ஒரு பெட்டியில எத்தனை அறிவியல் புக் வைக்கணும்? ஒரு பெட்டியில 7 அறிவியல் புக் வைக்கணும். அடுத்து கணிதம் 385 டிவைட் பை 35. ஓகேங்களா? அடுத்து 11 நாள் அடிச்சாலே ஆன்சர் கிடைச்சிடும். அடிச்சு பாத்துங்க. ஓகேங்களா? 11. அப்ப எவ்வளவு? 11. ஓகேங்களா? 11. ஓகேவா? சரி 11. அப்போ இப்ப என்ன பண்ண? அப்போ ஒரு பெட்டியில 5 ஆங்கில புத்தகம் பிளஸ் எத்தனை? 11. சாரி 5 ஆங்கில புத்தகம், 7 அறிவியல் புத்தகம் பிளஸ் 11 மேக்ஸ் புத்தகம். 5 7 12, 12 11 எவ்வளவு? 23. ஓகேங்களா? மொத்தம் இப்ப எத்தனை? ஒரு பெட்டியில எத்தனை புக் வைக்க போற? 23 நூல் வைக்க போறோம். ஒரு பெட்டியில 23 நூல். ஓகேங்களா? 23 நூல் வைக்கணும். பிளஸ் என்ன வரணும்? அதுல அந்த 23 எப்படி இருக்கணும்? 5 + 7 + 11 வைக்கணும். ஓகேவா? அதிகபட்சம் எத்தனை பெட்டி இருக்கும்? அதுல அதிகபட்சம் 35 பெட்டி இருக்கும். எண்ணி பார்த்து, ஏன்னா எச் ஷேப்பும் 35 தான். ஓகேவா? ஸோ அப்ப 23 ஒரு புத்தகத்துல 23 நூல்கள் இருக்கும் ஒரு பெட்டியில. ஓகேவா? போலாமா? இந்த கணக்கு யாருக்காவது புரியலையா? புரியுது சார். 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் இதெல்லாம் புக்கு கணக்கு தான். நான் நடத்துறது கணக்கே கிடையாது. இது பேசிக். இதெல்லாம் உங்க மைண்ட்ல ஆல்ரெடி பிக்ஸ் ஆயிருக்கணும். சும்மா ஒரு முறை ரிமெம்பர் பண்ணிக்க. நாளைக்கு திருப்பி நான் வேற இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி நடத்துறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபோகா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. கேள்வி என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் கேள்வியை நான் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேள்வியை புரிஞ்சுக்கணும். 18 2 எண்ணு கொடுத்துட்டான். ஒன்னு என்னது? 18, இன்னொன்னு என்னது? 30. இந்த 2 நம்பரோட என்ன கேக்குறான்? மீபோகான்னு என்னது? HCF சொல்லமா? மீ பெரு பொது காரணி HCF மற்றும் மீசிமா என்ன அர்த்தம்? எல்சிஎம். இது ரெண்டுத்தையும் காணுன்னு கேக்குறானா? இல்ல ரெண்டுத்தோட எனக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் இருக்கு, விகிதத்தை காண்க. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு அதோட விகிதம் என்ன பண்ணலாம்? சும்மா ஈஸ்ட் போடுவோம்ல, அதுதான் விகிதம். ஓகேவா? சரி இப்ப பாரு 18 30 எல்லாம் இருக்கு. HCF எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் HCF பார்த்தாலே சொல்லிடலாமா? 18, 30 என்ன சொல்லலாம்? சரி 6ஆல வகுக்கலாமா? 3 18 5000. இல்ல வாய்ப்பாடு தெரியல நமக்கு. இதோட காமனா இது ரெண்டுத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் என்ன? எந்த வாய்ப்பாடுல இது 2 நம்பரும் அடங்கும்? 6ஆம் வாய்ப்பாடு. அதுவும் அதிகபட்ச வாய்ப்பாடா இருக்கணும். 6 3 18. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்லலாம்? 5 30. ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் காமனா வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ HCF என்ன? இதோட HCF 6. அவ்வளவுதான். அடுத்தது இதை நான் வந்து எல்சிஎம்மா மாத்தணும்னா என்ன பண்ணும்? 1 வர வரையும் பண்ணும். 1 5 திருப்பியும் 5 1 1. அப்போ 6 ×
3 இன்ட்டு 5 பெருக்குனா எல்சிஎம். கரெக்டா? எல்சிஎம் 6 3 எவ்வளோ 18. 18 5 6 3 18 இல்ல இப்படி 6 5 30 எப்படி வருது உனக்கு? 6 5 30 30 இன்ட்டு 3 90. 30 இன்ட்டு 90 3 சார். 90. அப்போ அப்போ HCF 6 எல்சிஎம் எவ்வளோ 90. அப்போ என்ன கேட்கறான்? ரெண்டுத்துக்கும் ஈஸ்ட் கேட்கறான். ஓகேவா? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்னவா இருக்கும்? இந்த கணக்கோட ஆன்சர் ஏ என்னவா இருக்கும்? ஆப்ஷன் ஏ என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏ 6:90 இருக்கும். ஓகே, 6:90 இருக்கும். ஆப்ஷன் டில தான் என்ன இருக்குன்னா, இதை சால்வ் பண்ண மேல இதை சுருக்க முடியுமா? இதை சுருக்க முடியுமா? முடியாதா? முடியும் சார். என்ன ஆன்சர் வரும்? 6 15 15 சார். 15 6 90. ஆமா சார். ஏ ஆன்சர் என்ன இருக்குன்னா 6:90 இருக்கும். ஆப்ஷன் டில என்ன இருக்கும்? 1:15 இருக்கும். எதை ஆன்சரா போடும்? ஏவை போடுவீங்களா டிஏ போடணுமா? டி தான் சார் போடணும். ஆனா நம்ம அந்த இடத்துல என்ன யோசிப்போம்? ஆப்ஷன் ஏலயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப 6:90 ஈஸியா போட்டு போயிட்டே இருக்குன்னு போயிடுவோம். ஆனா இதையும் சால்வ் பண்ணணும். ஆன்சர் எப்பயும் எப்படி இருக்கணும்? எவ்வளவு சுருக்கப்பட்ட வடிவமா இருக்கணும், அந்த சுருக்கப்பட்ட வடிவம் தான் ஆன்சரா இருக்கும். சப்போஸ் 1:15 ஆப்ஷன்ல இல்லைன்னா அப்பதான் என்ன ஆன்சரா போடணும்? 1:15 என்ன பண்ணணும்? 6:90 ஆன்சரா போடணும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்ப இது ஆன்சர் பார்த்தலாமா? பாருங்க என்ன கேள்வி கேட்கறாங்க. 1:15 அவ்வளவுதான். நம்மளோட ஆன்சர் 1:15 போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணெய் காண்க. அதாவது 254ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 508ன்னு ஆகிய எண்களால் 254 மற்றும் 508 இந்த 2 நம்பரையும் நான் ஒரு எண்ணை வகுக்கிறேன். வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணெய் காண்க. மீதியாக என்ன தரலாம்? 4 தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணெய் காண்க அப்படின்ட்டாங்க. இத பார்த்தாலே சொல்லிடலாம். சரி பாருங்க என்ன கேள்வி கேட்கறேன். ஃபர்ஸ்ட் நான் கேள்வியை புரிஞ்சு 12. அவ்வளவுதான். வெரி குட். பார்த்தாலே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கணக்கெல்லாம் மைண்ட்ல நிக்கணும். சொல்லலாம். ஓகேவா? சிம்பிளா யோசிங்க. 254ன்னு ஒரு நம்பர் இருக்குது. சரி, ஏதோ ஒரு நம்பரை நான் ஒர்க் அவன் கேள்வி என்ன கொடுக்குறான்? 254 மற்றும் 508 508 254ஆலையும் 508ஆலையும் நான் ஒரு எண்ணை என்ன பண்ண போறேன்? வகுக்கிறேன். வகுக்கும் போது ஓகே ஆகிய எண்களால் ஏதோ ஒரு எண்ணை வகுக்கிறேன். வகுக்கும் போது மீதி எவ்வளவு கிடைக்குதா? மீதி 4 தரும். அப்போ அந்த மிகச்சிறிய எண் அதான் அதோட எல்சிஎம். மிகச்சிறிய என்னதான் எல்சிஎம்ஐ காண்க கேக்குறாங்க. இப்போ நாங்க நல்லா பாருங்க, இதெல்லாம் சும்மா ரொம்ப ஈஸியா போடலாம். 254 508 எனக்கு என்ன சொல்றான்? 254ஆல நான் ஒரு எண்ணை வகுத்தாலும் எனக்கு என்ன கிடைக்கணும்? மீதி 4ன்னு கிடைக்கணும். 508ஆலையும் ஒரு எண்ணை வகுத்தனா மீதி என்ன கிடைக்கணும்? 4ன்னு கிடைக்கணும். இங்க ஒரு 254க்கும் 508க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. யாராருக்காண்டு என்ன தொடர்பு பாருங்க. 254க்கும் 508க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா பாரு. 1:2 சார். ஆமாண்ணே. ஒரு 254 மடங்கு தானே சார். அப்ப அதோட மடங்கு தானே இது அமையுது. அப்ப இதோட மடங்கு தான் நம்ம இந்த ஒரு குழு கண்டுபிடிக்க. இப்போ அப்போ ஒரு நம்பர் நல்லா கவனிக்கணும். ஒரு நம்பர் 508ஆல வகுப்படுதுன்னா அது கட்டாயம் எதாலையும் வகுப்படும்? 254ஆலையும் வகுப்படும். கரெக்டா? ஆமா தானே சார்? ஒரு நம்பர் இப்போ 3 3 6 இது ரெண்டும் பெருக்கல் மடங்கு அமையும் போது ஓகேங்களா 6ஆல ஒரு நம்பர் வகுப்படுதுன்னா அது கட்டாயம் எதாலையும் வகுப்படும்? 3ஆலையும் வகுப்படுமா? இப்ப எக்ஸாம்பிள் 12ன்ற நம்பரு 6ஆல வகுப்படுதுன்னா அது 3ஆலையும் வகுப்பட முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ அவ்வளவுதான். இந்த ரிலேஷன் மட்டும் எடுக்கணும். பெருக்கல் பலனா இருந்தா இந்த ரிலேஷன் எடுக்கணும். இப்ப பாரு 508ஆல நான் ஒரு நம்பரை வகுக்கும் போது அதுல என்ன மீதி கிடைக்குதான்? இதுல அதிகபட்ச நம்பர் என்ன? 508 எடுத்துக்கலாம். 4 கிடைக்குது. அப்போ 508 கூட ஓகே இப்ப நான் மேல ஒரு நம்பரை போட்டா எனக்கு மீதி எப்படி கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்ப அது 512 தானே இருக்கும். 508 கூட்டல் 4 508 கூட்டல் 4 என்ன? 512 நான் வகுக்கிறேன். எதால வகுக்கிறேன்? 508ஆல வகுக்கிறேன். ஓர் 508 512 எத்தனை 508 இருக்கும்? யாருக்காவது கால்குலேட்டர் வேணுமா? எத்தனை 508 இருக்கும்? 1 மீதி எவ்வளவு இருக்கும்? மீதி எவ்வளவு இருக்கும்? 4 இருக்குமா? ஆமாங்க சார். வேற ஆமா வேற 254 மடங்கு தானே சார் இது. அப்ப இதுல இருந்து அது 4 ஆட் பண்ணிட்டாவே அந்த ஆன்சர் வந்துடும் சார். 254 கூட 4 போட்டா நமக்கு 258 வரும்ல.
இல்லைங்க சார், இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அதோட மடங்கு தான் 508. அது ஆமா 508ஓட அந்த 4 508 தான். மீதம் அதனால ஆட் ஓகே, அது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தெரியும். ஆன்சர் வந்துடும். அதான் ஓகே, அதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னோம்ல. இப்போ ஓர் 254 254 இப்ப 512 நம்பரை நான் எதால ஃபர்ஸ்ட் 508ஆல வகுக்கும்போது எனக்கு 4 மீதி கிடைக்குது. அப்போ நான் இது சரியா தப்பான்னு பார்க்கும்போது எதையும் செக் பண்ணிக்கணும். 254ஆலையும் செக் பண்ணுங்க. ஓர் 254 254 512 எத்தனை 254 அமையும்? 2 254 எவ்வளவு? 2 254 508. மீதி எவ்வளவு மீறுது? மீதி 4 மீறுது. அப்போ நான் எடுத்திருக்க ஆன்சர். ஏன்னா இப்ப நான் ஏன் சரி ஏண்டா நீ எதுக்குடா 512 எடுக்கிற? ஏன்டா 512 எடுக்கிற? ஏன் 1024 எடுக்கூடாதா? 1024 நான் 508ஆல வகுக்கிறேன். கணக்கு போடு. ஒரு 508 508 ஓகேவா? ஒரு 508 508 2 508 எவ்வளவு வரும்? பெருக்கி பாருங்க. 1020 போடுங்க. 1020 2 508 எவ்வளவு? 2 508 எவ்வளவு? 1016. மீதி எவ்வளவு மீறுது? மீதி 4 மீறுதா? எப்படி 520 1020 ரமேஷ். 1020 நான் எடுக்க நம்பர் 1020 எடுத்துங்க. 1020 508ஆல அடிங்க. 2 508 எவ்வளவு? 1016. மீதி எவ்வளவு மீறுது? 4 மீறுதா? சரி, இதே நம்பரை நான் இப்ப 254 வகுக்கிறேன். 254 வகுத்து பாரு. 254 போட்டு பாரு. 4 254 யாராவது கணக்கு போடு. 4 254 1016 சார். 1016. மீதி எவ்வளவு மீது எனக்கு? 4 254 4 சார். மீதி 4 மீதா? ஓகே, அப்போ 512 வருது, 1020 வருது. ஏன்னா அதோட மடங்கு இல்லையா, அப்படியே போகுது இல்லையா? இப்போ நான் ஏன் 512 எடுக்க 1020 எடுக்காம 512 மட்டும் எடுக்கிறேன் ஆன்சரா? யாராவது ஒருத்தர். அது கணக்குலயே அவ்வளவுதானே சார் கொடுத்திருக்காங்க. கணக்குல அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்களா? இல்லையே, எதை வேணாலும் எடுக்கலாம்ல. இல்ல, எல்சிஎம் வந்தாவே அது பெரிய நம்பர் தானே சார் எடுக்கணும். சரி, பெரிய நம்பர் இல்ல, 1020 தானே பெரிய நம்பரு. எல்சிஎம் சொல்லிட்டாங்களா? அதான் ப்ரோ, 1020 வகுத்தா 4 கிடைக்குதுல மீதி எனக்கு. 1020 வகுத்தாலும் எனக்கு 508 நான் போட்டு காட்டிருக்கேன். இல்ல 508 கேட்டாலும் எனக்கு 4 வருது. இருங்க. ஓகே, சான்ஸ் முடிஞ்சு. இருங்க, நான் கேட்ட கேள்வி சான்ஸ் முடிஞ்சு. இந்த நம்பருக்கும் 508 தான் சார் மினிமம். எல்சிஎம் என்ன அர்த்தம்? எல்சிஎம் ஓட பேரு என்ன? எல்சிஎம்னா மிக சிறிய அதாவது இப்போ 30ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 30 இப்ப 10, 30ன்னு நம்பர் இருக்குது. இதோட மீசியம் என்னன்னு கேட்டா 30. ஓகேலா? ஏன்னா 30 2 நம்பரும் 60. அடுத்த 30 60 90. இப்போ நல்லா கவனிங்க. 30 60 90. இந்த 10க்கும் 30க்கும் நான் எல்சிஎம் எடுக்கும் போது என்னோட எல்சிஎம் நான் என்ன எடுத்துக்கிறேன்? 30 நான் டேரக்டா எடுத்துப்பேன். ஓகேலா? 30 எடுத்துப்பேன். ஏன்னா 30 தான் பெரிய நம்பர். இப்போ 30 60 90. இதுக்கு எல்சிஎம் 60 அமையாதா 90 அமையாதா? ஏன்னா 10 30 60 வகுப்படாதா? வகுப்படும். 90 வகுப்படும். ஏன் நான் 30 எடுக்கிறேன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, மிகச்சிறிய இந்த 2 நம்பரும் சேர்த்து வகுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய நம்பர், அதுதான் எல்சிஎம். எல்சிஎம் என்ன அர்த்தம்? மிகச்சிறிய நம்பர். 30 60 90 இது எல்லாமே 10 30 இந்த நம்பரை வகுக்குங்க. ஆனா நான் ஏன் 60 90 எடுக்கல? ஏன்னா 60 30ஓட பெருசு, 90 30ஓட பெருசு. அப்ப நான் இருக்கிறதுல மினிமமான பெரிய நம்பர் எடுக்கணும். நான் சொல்றது புரியுதா? இருக்கிறதுல மினிமமான பெரிய நம்பர் என்ன? அப்போ 30 60 90 30 சார். அப்போ 200 நான் இப்ப சொல்லிட்டேன் இல்லையா, 512 அடிபடும், 1020 அடிபடும். ஓகேங்களா? நான் ஏன் 1020 விட்டுட்டு 512 எடுக்கிறேன்னா, கேள்வியை நல்லா கவனிக்கணும். மிகச்சிறிய எண்ணை காண்க. என்ன கேக்குறான்? மிகச்சிறிய எண்ணை காண்க. ஓகே, இப்ப புரியுதா எதனால நான் 512 எடுக்கணும்? புரியுதா? புரியுதுங்க. ஓகேவா? புரியுதுங்க சார். இதுதான் எல்சிஎம் அர்த்தம். இந்த 2 நம்பரும் சேர்ந்து வகுக்கக்கூடிய 254 508 சேர்ந்து இந்த 2 நம்பரும் ஒரு நம்பரை வகுக்கும். அந்த சிறிய நம்பர் என்ன? இந்த 2 நம்பரும் 512 வகுக்கும், 1020 வகுக்கும், அப்படியே போனா 2040 வகுக்கும். அதுல ஓகேலா? இதுல எது சிறிய? இந்த 3 நம்பரையும் அது வகுக்கும். ஆனா கேள்வி என்ன? நான் எதை எடுக்கணும்? எதுல இது சிறிய நம்பர்? இந்த 3த்துல, அதாவது டாட்னு போயிட்டே இருக்கும். இதுல எது சிறிய நம்பர்? 512 தான் சிறிய நம்பர். அதனால 512 தான் நான் எடுக்கணும். அதனாலதான் நம்ம இப்படி போடுறோம். புரியுதா? ஓகே,
எனக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் எனக்கு இதை பத்தி இவ்வளவு இதான் தெரியும். எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிசிஎம்னா எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருக்கும். இப்ப டிஎன்பிசிக்கு உட்காந்து நான் படிக்கும்போது தான் நான் என்ன பண்றேன், இந்த விஷயம் இவ்வளவு சின்ன சின்ன விஷயத்த நான் கத்துக்கிட்டாதான் சார் எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. அப்ப இப்ப 254 508 இருக்குல்ல சார், அப்ப அதுல ஆமா. பார்த்தா 254 தானே சார் சின்ன நம்பரு? அவன் கேள்வி 254க்கும் 508க்கும் எல்சிஎம் எடுவோ இல்ல அதெல்லாம் மிகச்சிறிய நம்பர்னு கேட்கல. 254ம் ஓகேங்களா, நல்லா கவனிங்க. 254 இது என்ன எழுத மாட்டேது. 254ம் 508ம் ஒரு நம்பரை வகுக்கும். நிறைய நம்பரை வகுக்குமா? 254 508ம் நிறைய பொது நம்பர்களை வகுக்குமா? அதான் சொன்னேன். 512 நம்பரை வகுக்கும். 508 நம்பரை வகுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 1016 நம்பரை வகுக்கும். அப்படியே போனா 2032 நம்பரை வகுக்கும். இந்த 2 நம்பர்களும் சேர்ந்து வகுக்கக்கூடிய ஒரு சிறிய நம்பர் எதுன்னு கேக்குறான். இந்த 2 நம்பரும் இந்த 3 நம்பர்கள்ல எந்த நம்பர் சிறிய நம்பர் இது 2தாலையும் வகுப்படும். இதுதான் எல்சிஎம். எல்சிஎம்னா இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. ஹெச்சிசிஎஃப்னா தான் நீங்க சொல்ற கான்செப்ட். ஓகேங்களா. இது 2த்துல எதுப்பா இதோட 2தோட பெரிய வகுத்தி என்ன? இது 2த்தையும் வகுக்கக்கூடிய காமனா வகுக்கக்கூடிய நம்பர் எது? இது 2த்தையும் காமனா வகுக்கக்கூடிய பெரிய நம்பர் என்ன? அதுதான் 254. கரெக்டா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது 2த்தையும் காமனா வகுக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பர் என்ன? இது 2த்தையும் 254 தான் வகுக்கணும். அப்ப 254 தான் அது அதோட பொது வகுத்து பெரிய ஹெச்சிசிஎஃப். இது எல்சிஎம்னா இது 2ம் எந்த நம்பரை வகுக்கும்? மிகச்சிறிய நம்பர். இந்த 2ம் எந்த மிகச்சிறிய நம்பரை வகுக்கும்? இதுல எது மிகச்சிறிய நம்பர்? 508யும் வகுக்கும். இந்த 2 நம்பரும் 1016யும் வகுக்கும். 2032யும் வகுக்கும். 4064யும் வகுக்கும். 8128யும் வகுக்கும். இதுல எது சின்ன நம்பர் சொல்லுங்க. நிறைய நம்பர் வகுத்துட்டே போகும். அப்ப இதுக்கு பேர் தான் எல்சிஎம். இதுக்கு பேர் தான் எல்சிஎம். புரிஞ்சா? சார் புரிஞ்சு சார். ஆனா ஆன்சர் என்ன சார்? 506 வருங்களா? 512 512 வரும். 512 506 போறீங்க. 12 தான் வரும். அதோட கூட்டி இதை இருக்குன்னு சொல்றீங்களா சார்? ஆமா. அதான் 508 + 4 512 தானே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். 508 + 4 வகுக்கக்கூடிய மிகச்சிறிய நம்பர் 500. ஏன்னா அவன் என்னட்டான் கேள்வியில 4 கொடுக்கணும்ன்றான். ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் போடுறான். 4 கொடுக்கும். 508 கூட 4 கூட 512. அதுதான் மிகச்சிறிய நம்பரா அமையும். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் மீதி 4 வரும்ட்டாங்க. அப்ப அந்த 4 ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகே. இங்க பாருங்க. 72 108 ஆகிய எண்களால் சரியாக வகுக்கப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். நல்லா கவனிக்கணும். 72யும் 72ஆலும் அதாவது மிகச்சிறிய 5 இலக்க எண். மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னா என்ன? மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? 9999. இல்ல சார், தப்பு சார். மிகச்சிறிய 5 இலக்க எண் இது 9999 பெரிய நம்பர். பெரிய நம்பர். மிகப்பெரிய நம்பர் அது. மிகப்பெரிய 4 இலக்க எண். 10,000 சார். ஆக்சுவலி அது 10,000. 5 இலக்க எண் எங்க ஸ்டார்ட் ஆகும்? 5 இலக்கம்னா என்ன? 1 2 3 4 2 2 3 இதுதான். அதாவது 10,000 தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். கரெக்டா? ஏன்னா இதுக்கு அப்புறம் போச்சுன்னா இதுக்கப்புறம் 5 இலக்க என்ன? இதுக்கப்புறம் நம்பர் என்ன? 10,001 10,002 டாட் 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 எது வரையும் விரும்புறோம்? 9 9 9 9 9 5 9 வரையும் போகும். இருக்கிறதுல மிகப்பெரிய 5 இலக்க என்ன? இந்த 5 9. இருக்கிறதுல மிகச்சிறிய 5 இலக்க என்ன? 10,000. ஓகேவா? சோ கேள்வி 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுக்கப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? அதாவது 72ஆலையும் 108ஆலையும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய இலக்கு. அது நமக்கு வந்து என்னன்னா அது இப்ப 10,000 வகுப்படுமா? 10,000 வகுப்படுமா? 72 108 பார்த்தாலே தெரியும் வகுப்படாது. அப்ப இது மாதிரி 10,000 10,001 டாட் 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 நான் எது வரையும் கொண்டு போவேன்? 9,999 வரையும் நான் கொண்டு போவேன். ஓகேங்களா? 99,999 வரையும் கொண்டு போவேன். இதுல 72 108 ரெண்டும் சேர்த்து இப்ப சொன்ன எல்சிஎம் எப்படி 512 அந்த 2 நம்பர் சேர்த்து வச்சு அது மாதிரி இது 2 நம்பராலும் வகுக்கப்படக்கூடிய நிறைய நம்பர்கள் வரும். அதுல எதை கண்டுபிடிக்கணும்? நிறைய நம்பர் வரும்பா. அதுல எதை கண்டுபிடிக்கணும்? மிகப்பெரிய கண்டுபிடிக்கணும் மிகச்சிறிய. ஏன்னா கேள்வி என்ன இருக்கு? மிகச்சிறிய நம்பர். அப்ப இதுல மறைமுகமா என்ன மறைமுகமா நம்ம மைண்ட்ல மிகச்சிறியன்னு வரும்போது மைண்ட்ல என்ன பிக்ஸ் ஆகணும்? எல்சிஎம் பிக்ஸ் ஆகணும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோ? கொடுக்குற நம்பருக்கு 72க்கும் 108க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும். ஆமா, எல்சிஎம் போடுங்க. நீங்க தான் சொல்லணும். போடுங்க, ஒவ்வொருத்தரும் போடுங்க.
72க்கும் 108க்கும் எல்சிஎம் எடுங்க. 216 200. 216 216. ஓகே, வெரி குட். பார்த்தாலே சொல்லலாம். ஏன்னா 72 108 216. ஓகே, போட்டு போலாமா? நம்ம ஒருத்தர் சொல்லிட்டு அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான். ஓகேவா? ஸோ அவருக்கு டக்குன்னு சொல்றேன்னா அப்ப அந்த அளவுக்கு போட்டு பார்க்கணும். 72 108 எதை நம்ம என்ன பண்ணலாம்? 72, 108. இப்ப அது இப்ப நான் எனக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மிகச்சிறிய என்னோட வகுக்கணும். ஆமா, 9ஆம் வாய்ப்பாடுல போடலாமா? ஸ்ட்ரைட்டா 9ஆம் வாய்ப்பாடுல போடலாமா? சார். ஆமா, ஏன்னா டைமுக்கு இதுக்கு மேல நம்ம அவ்வளவு கத்துக்கிட்டோம். ஒரு 9 9 8 9 72. ஒரு 9 9. ஓகேங்களா? மீதி 1 2 9 18 12 9 108. அடுத்து என்ன பண்ணலாம்? 4ஆல் வகுப்பு போடலாமா? 4ஆல் வகுப்பு போடாது, 3ஆல் வகுப்பு போடாமா? 3 4ஆல் தான் வகுப்பு. 4 நானாலே வகுப்போம் சார். 2 நாள் 8 3 நாள் 12. அப்புறம் 12. அவ்வளவுதான். மீண்டும் 2 × 3 6. அவ்வளவுதான். அப்படியே போடலாம். இப்போ எல்சிஎம் 9 நாள் 36. 36 × 2 72. 72 × 3 70 210 3 2 6. எவ்வளவு வருது? 216. சரியா போச்சா? அவ்வளவுதானே. 72 × 3. அப்படி நீங்க எவ்வளவு அனுபவம் இருக்கோ அவ்வளவு வேகமா பெருக்கலாம். இல்லைன்னா 2ஆம் குழந்தையும் 5 நிமிஷம் எடுத்துக்கும், நம்மளும் 5 நிமிஷம் எடுத்துக்கிறோம்னா அப்ப நம்ம டிஎன்பிசி படிக்கிறவனுக்கும் 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கும் என்ன இல்ல வித்தியாசம் கிடையாது. இதுக்கும் 5 நிமிஷம் எடுத்துனா 72 × 3 3 2 6 3 7 21 போட்டிருந்தாலும் சரி, இல்ல 72 × 3 3 70 210 3 2 6 216 போட்டாலும் சரி. ஓகேவா? அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? இதுக்கெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் போட்டு போகணும். 216. அப்ப எல்சிஎம் எவ்வளவு? 216. அப்போ அங்க ஒரு ட்ரிக் இருக்கு சார், அது சீக்கிரமா போடுறதுக்கு. சொல்லுங்க ப்ரோ. அதாவது அந்த 2 நம்பர்ல பெரிய நம்பர் எதுனா 108 சார். ஆமா, 108. ஒண்ணு அது எல்சிஎம் இருக்கணும், இல்லனா அதோட மடங்கு தான் சார் எல்சிஎம் இருக்கும். ஆமா. அது வெச்சு அது இப்ப அது இன்ட்டு 2 216. 108ஓட மடங்குன்னு போகும்போது அடுத்த மடங்கு 216. அந்த 216 72ஆல வகுப்படுதான்னு ஒரு நிமிஷம் செக்கும் பண்ணிக்கணும். சரிங்களா? சப்போஸ் அது 72ஆல வகுப்படலன்னா அடுத்த நம்பர் போகணும். ஓகேவா? அப்போ இது வரும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோம். சரி, 216. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இப்ப என்ன கேட்கலாம்? 10,000 கொடுத்துட்டான். மிகச்சிறிய நம்பர் என்ன ஆகட்டும்? மிகச்சிறிய 5 இலக்கம் 10,000. அப்ப நான் என்ன பண்ணும்? 10,000 போட்டுக்கணும். இவ்வளவுதான் மெத்தேடு. ஓகேங்களா? இப்படிதான் இந்த கணக்கு, இதுக்கு மேல இப்படிதான் போகணும். ஓகேவா? இப்போ ஏன் சார் 10,000ல வகுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், நீ ஒருத்தர் போயிட்டு வழி கேட்கிற ஒருத்தனுக்கு, ஓகே, நான் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்ற, நீ எங்க இருக்க? நீ வந்து இங்க ஹாஸ்பிட்டல் இருக்க. ஹாஸ்பிட்டல் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போனா எங்க போன? ஒரு கோயில் இருக்குப்பா. அந்த கோயில போயிட்டு அந்த கோயில இருந்து என்ன பண்ணு? நீ லெப்ட் எடுத்து என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போயிட்டு கோயில இருந்து லெப்ட் எடுத்து எங்க போனோம்? போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்றதான் வழி. நீ அங்க போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனோம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வழி கேட்டேன், நீ ஏன் என்ன கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கேள்வி கேட்பீங்களா? இல்ல அவன் சொல்றத ஃபாலோ பண்ணி போவீங்களா? அவன் என்ன சொல்றானோ ஃபாலோ பண்ண. ஏன்னா யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் அந்த அட்ரஸ் தெரியும். நான் புதுசு. அப்ப நீ என்ன பண்ணும்? என்னை ஏன் இங்க வந்து என்ன வந்து 10,000 பெருக்கு சொல்றேன்னு என்ன கேள்வி கேட்க கூடாது. ஓகே, நான் இங்க என்னன்னா இது வழிமுறை. அந்த ஸ்டெப் நீ மைண்ட்ல வச்சுக்கணும். 10,000 நீ என்ன பண்ணு? 5 இலக்கம்னு சொல்லிட்டான். அதனால மிகச்சிறிய 5 இலக்கனால 10,000. 10,000 என்ன பண்றேன்? 216ஆல வகுக்கிறேன். ஓகே, 10,000 என்ன பண்றேன்? 216ஆல வகுக்கிறேன். ஓகேவா? ஸோ 216ஆல வகுக்கும் போது எனக்கு என்ன வருது? ஏன்னா இப்ப நம்ம தோராயமா சொல்லலாமா? இப்ப இதுல 10,000னா அதாவது 1000 ஃபர்ஸ்ட் 3 ஜீரோ எடுத்துக்கலாமா? 10,000 என்பது 3 ஜீரோ எடுத்துக்கோ. இதை 200 கணிச்சுக்கோ. ஒரு முழு நம்பரா வச்சுக்கோ. ஐயா, 1000த்துல எத்தனை 200 வரும்? 1000த்துல எத்தனை 200 வரும்? 5. 5 சார். ஆமாங்க சார், 5ங்க சார். 5 வருமா? இப்போ ஆனா எனக்கு 5ஆல இப்ப இங்க 16 கூட இருக்குதுல்ல, எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல. அதாவது 200 இருந்தா 5 வரும். ஆனா 216 இருக்குதுல்ல. அப்ப இதுல 5 வருமா? இல்ல வந்து அதோட ஒண்ணு கம்மியா போடணுமா? கம்மியா போட்டு போலாம். அவ்வளவுதான். 4 போட்டு பார்த்தலாம். அப்ப 4 அதுலயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 4 216 வந்து 864. எவ்வளவு வருது? 864 கழிச்சா மீதி 13 எவ்வளவு வருது? 864 போச்சுன்னா மீதி 136. இன்னொரு 0. ஓகேங்களா? இன்னொரு 0 போறோம். அப்ப 4 இன்னொரு அங்க பெருக்கி போட்டுக்கிறோம். நம்ம டைம் இல்ல. 216 4 216 864. ஓகேங்களா? மீதி எவ்வளவு இருக்கு? மீதி 1860 போனா மீதி 136. இந்த 0 அப்படியே கீழே இருக்கும். ஓகேவா? மீதி 6, அதாவது 1360ல அடுத்த இதுல 6 216 வருது. அதாவது 1296. ஓகேங்களா? 200 எத்தனை 216 அடங்கும்? 1360ல 6 216 தான் அடங்கும். அதை பிறகுனா 1236. மீதி எவ்வளவு மீறுது? 64 மீறுது. அதாவது 10,000 நம்பரை நான் வகுக்கும் 216ஆல வகுக்கும் போது எனக்கு எவ்வளவு நம்பர் மீதி ஆகுது? 64 நம்பர் மீதி ஆகுது. இப்போ கேள்வி என்ன? மிக சரியாக வகுப்பணும். அப்போ மீதி ஏதாவது இருக்கணுமா? இல்ல மீதி என்ன வரணும்? 0 வரணும். அப்ப எப்படி வச்சுக்கலாம்?
10,000 கூட ஒரு 64 கூட்டிக்கோ. 10,000 கூட ஒரு 64 கூட்டினா எவ்வளவு வரும்? 10,064. 24 10,064. இப்ப இதை 214 வகுத்தா சரியா வகுப்பு போட்டுருமா? ஏன்னா இங்க ஒரு 64 அவனுக்கு பாக்கி ஆகுதுல. சாரி 64 வராது. 214 64 போனா எவ்வளவு வரும்? 264 216 தான் முழு நம்பர். அப்போ அதுல 64 பாக்கி ஆகுது. அப்போ 214 64 போனா எவ்வளவு வரும்? 6ல 4 போனா 2. ஓகேங்களா? 21ல 6 போனா 15 152. அப்போ 10,152 நம்பரை நான் என்ன பண்றேன்? 214 வகுத்தா எனக்கு முழுசா என்ன பண்ணிடும்? அடிபட்டுடுமா? அடிபட்டுடும். ஓகேங்களா? கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? நீங்க பெருக்கி பார்த்தா 216 இன்ட்டு சம்திங் ஒரு நம்பரால பெருக்கி போட்டா என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் நம்பரே 1152 10,152 வரும். அப்ப எப்படி எனக்கு 10,152 வந்துச்சு? 10,000 நான் 214 வகுத்து பாக்குறேன். வகுத்து பார்க்கும்போது எனக்கு 64 மீதி ஆகுது. அப்ப அந்த 64 தூக்கிட்டு போய் நான் எதுல கழிக்கணும்? 64. ஏன்னா 214 வகுக்கும் போது தான் 64 மீதி ஆகுது. அப்போ 216ல 64 கழிக்கும் போது எனக்கு என்ன மீதியான்னு சொல்றோம்? 6ல 4 போனா 2, 21ல 6 போனா 15, 152. அப்போ 10,152 தான் ஆன்சர். ஏன்னா இதை 214 வகுத்தா சரியா எனக்கு என்ன கிடைச்சிடும்? 46 நம்பரை கிடைச்சிடும். முழுசா வகுப்படுது. அப்போ மிகச்சிறிய நம்பர் என்ன? 10,152. ஓகே, புரிஞ்சா? இதுக்கு ஓகே 10,152. ஓகே, இது இப்போ இது கொஞ்சம் பெரிய கணக்கு தான் பைத்தியக்காரன். ஏன்னா நம்மளால நான் என்ன பண்ண 10,214 உட்காந்து அடிச்சுட்டு இருக்க முடியாது அங்க இருக்கிற அவசரத்துல. இப்போ கேள்வி 72 108. ஓகேவா? 72 108 பார்த்தால இப்ப டக்குன்னு சொல்லாமா? இதோட எல்சியம் என்ன வரும்? 216. ஓகே, 5 இலக்க எண்ணு. அப்ப 10,000 வகுத்தா 10,214 வகுக்கும்போது 64 மீதி ஆகுது. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 214 64 கழி 152. அப்ப 10,152. அவ்வளவுதான். 72 108 5 இலக்க எண்ணு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? பாரதியார் எந்த வருஷம் பிறந்தாரு? பாரதியார் பிறந்த வருடம் 1891. என்ன டேட்டு? செப்டம்பர் 11 சார். இப்ப டிசம்பர் 11 என்ன? டிசம்பர் 11 சார். ஓகே, செப்டம்பர் 11 அவர் இறந்த நாள். டிசம்பர் 11. ஓகே, டிசம்பர் 11 அவர் பிறந்த நாளா? அப்போ இது எப்படி மைண்ட்ல வச்சுக்கிட்ட? இது மைண்ட்ல வச்சுக்கிட்டா இதே மாதிரிதான் நான் கேள்வி கேட்பேன். 72யும் 108ஓட 72 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன நான் கேள்வி கேட்டா இந்த இடத்துல கணக்கு போட்டு சொல்லாமா? இல்ல ஆல்ரெடி இந்த கேள்வி நான் கேட்டு எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டா ஆன்சர் 10,152 சொல்லலாமா? 10,152 சொல்லலாம். இந்த இடத்துல இப்போ 73 இன்ட்டு 105 இத கொடுத்து 10 இலக்க என்னன்னா இப்ப இதே மாதிரி இப்ப இந்த கணக்கு எப்படி போட்டோம்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 73 105. ஓகே, இது எந்த மெத்தட்னா புக்ல ஒரு கணக்கு வந்துச்சுல 172 108. அப்போ அந்த மெத்தேடுன்னு சொல்லி இதே மாதிரி இதை போட்டு பார்த்து ஆன்சர் போடணும். ஆனா கண்ணை மூடிட்டு 72 108ன்ற கணக்கே வந்துடுச்சுன்னா நீங்க என்ன பண்ண தேவை கிடையாது. உட்காந்து வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ண கூட தேவை கிடையாது. இதோட ஆன்சர் என்னவாதான் இருக்கும்? 10,152 தான் இருக்கும். இன்னைக்கு போட்டாலும் அது அப்படிதான் இருக்கும். நீ கால்குலேட்டர்ல போட்டாலும் 10,152 தான் வரும். சைனாவுக்கு போய் போட்டாலும் எக்ஸாம்ல போய் போட்டாலும் இதோட ஆன்சர் என்னவாதான் இருக்கும். ஏன்னா பாரதியார் பிறந்த 1891. சாரி 1892. பாரதிதாசன் தான் 891. ஓகே, 82. ஓகேங்களா? அப்போ 1882 பாரதியார் பிறந்தது எங்கேயாவது மாறப்போதா? எங்கேயாவது மாறப்போதா? எங்கேயுமே மாறாது. அதே மாதிரிதான் இப்ப இந்த கணக்கோட ஆன்சர் என்ன? இதே டேட்டாவோட நம்பர் என்னைக்குமே மாறாது. நான் உங்களை நீங்க நினைக்கலாம் என்னடா இவன் மேக்ஸ் போய் மனப்பாடம் பண்ண சொல்றானே நீங்க நினைக்கலாம். நான் சொல்றது பேர் மனப்பாடம் கிடையாது, அனுபவிக்க சொல்றேன். அந்த அனுபவம் மைண்ட்ல நிக்கணும்ன்றேன். சரிங்களா? சொல்லுங்க ரமேஷ் சார். இப்ப இதுல நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம்ல சார், இதுல ஏன் வந்து இப்ப 72 108 ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்குங்க சார். அதாவது வந்து நம்ம இந்த விடை நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல அந்த விடையில பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்றேன். இப்ப நீங்க அதை விடை வேணா செக் பண்ணி பாருங்க. 10,152 ஒட்டுமொத்தமா கூட்டினா 9 கூட்டுத்தொகை வரும். மீதி இருக்கிற 3 கூட்டினா கண்டிப்பா வந்து கூட்டுத்தொகை 9 வராது. 72 கூட்டினது அதே மாதிரி 108 கூட்டினா 9. அப்ப கண்டிப்பா ஒரு எண் வகுப்படணும் அப்படின்னா கண்டிப்பா கூட்டுத்தொகை வந்து 9 தான் இருக்கணும். அதை வச்சே பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம பெருக்கலையே போட தேவையில்லை. இன்னும் இருக்குன்னா 10,152 இருக்கு, 50 இருக்கலாம், 54 இருக்கலாம், அடுத்து 10,252 இந்த மாதிரி இருக்கலாம். அது எதுவுமே 9ஆல வகுப்படாது. சப்போஸ் 10,512 கொடுத்துட்டானா ஒருவேளை 10,500 பண்ணா
சாரி அது இந்த ட்ரிக்ஸ் என்னன்னா அது 9ஆல வகுப்படக்கூடிய எண் வந்து அது அந்த மாதிரி கொடுக்கல இது வரைக்கும் கொடுக்கல சார். இல்ல நான் சொல்றேன், நான் இப்படிதான் நான் இதே மாதிரிதான் ஒரு கணக்குக்கு நான் ஆனா பண்ணிட்டேன். ஒரு கணக்குல வந்துச்சே, ஒரு கணக்குல இதே மாதிரி நான் ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான். சப்போஸ் வரலன்னா ரொம்ப ஈஸி, இது 9ஆல வகுப்படும். அப்ப அனைத்து எண்களையும் நம்ம என்ன பண்ணா கூட்டி பார்த்தா எதெல்லாம் 9 வருதோ அது 9ஓட மடங்கு அப்படின்னு ஈஸியா போட்டுடலாம். சப்போஸ் அப்படி இல்லாத பட்சத்துக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். ஓகேவா, நீங்க சொல்றதும் ஓகே தான். ஓகேவா, ஓகே சரி, நெக்ஸ்ட் போலாமா. ஒரு வீட்டில், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த கணக்கு வந்துச்சுன்னா உனக்கு என்னது லக்குன்னு வச்சுக்கோ. இவ்வளவு பெருசா ஒரு கணக்கு வந்துருச்சு. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும். சார் நான் நோட் பண்ணிக்கிறோம் நோட்ல. புரியல. இல்ல சார் இது இது அப்படியே சென்ட் பண்ணிருங்க சார். அப்படியே நோட்ல நான் அனுப்பிடுறேன் மேடம், அனுப்பிடுறேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அனுப்பிடுறேன். கிளாஸ கவனிங்க, நான் பின்னாடி அனுப்பிடுறேன். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. இது வந்து இது எல்லாமே எங்க இருக்குன்னா, நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நினைக்கிறீங்களா? ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. இது எல்லாமே எங்க இருக்கு? நான் மோஸ்ட்லி 6 to 12th வரை இந்த புக்ல உள்ளதே வந்து நோட்ஸா நான் நோட்ல மேக் பண்ணி மட்டும் தான் சார் படிப்பேன். அதனாலதான் கேட்டு வேணும். அதேதான் புக்லயே தான் இருக்குது. நான் ஓகே தந்துற விடுங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. ஒரு வீட்டுல 4 அலைபேசி உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். காலைல 5 மணிக்கு என்னது எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்குமா? எத்தனை மணிக்கு? காலைல 5 மணிக்கு 4 ஒலிபேசியும் வந்து என்ன பண்ணும், பெல் அடிக்கும். அதே மாதிரி அலைபேசியிலும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது, அதுக்கப்புறம் இப்ப 5 மணிக்கு எல்லாரும் ஒன்னா ஒலிச்சிடும். அதுக்கப்புறம் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு முதல் அலைபேசி எத்தனை நிமிஷத்துக்கு? 15. ரெண்டாவது அலைபேசி எத்தனை? இரண்டாவது அலைபேசி வந்து 20. மூணாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடம். 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடம். ஓகேவா? அப்போ மீண்டும் நிமிடங்கள் ஒலிக்கின்றன எண்ணில் அவை மீண்டும் எப்போதும் ஒன்று. அதாவது காலையில் 5 மணிக்கு அளிச்ச அலைபேசி, அதுக்கப்புறம் ஒரு அலைபேசி வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்கும். இன்னொரு அலைபேசி 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்கும். இன்னொன்னு 25 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்கும். இன்னொன்னு 30. இது 4ம் மீண்டும் எத்தனை மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும், ஒரே சமயத்துல ஒலிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும், இல்ல எப்பொழுது மூவர், இந்த கேள்வி எப்படின்னா 5 அதிகபட்சம் ஒரு 5 கேள்வி இருக்கும். இந்த மாதிரி அலைபேசிகள் ஒன்றாக ஒலித்தது, இது மாதிரி வந்து ரமேஷ் சுரேஷ் எல்லாம் வந்து ஒன்றாக கிரவுண்ட்ல ஓடனா, 2 பேரும் ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு தொடங்குறாங்க. அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறான். இவங்க மீண்டும் எத்தனை மணிக்கு வந்து 2-3 பேரும் ஒன்னாக சந்திப்பாங்க? இப்படி ஒரு கேள்வி இருக்கும். இன்னொரு கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டாக்டர் வந்து அக்டோபர் 31ஆம் தேதி வந்து 3 பேரும் ஒன்னா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தி 5 நாள்ல பாப்பா, ஒருத்தி 10 நாள்ல பாப்பா, இன்னொருத்தி 20 நாள்ல பாப்பா. மீண்டும் அவங்க எப்பொழுது அந்த டாக்டரை ஒன்றாக பார்ப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா, காலிங் பெல். ஒருத்தர் இந்த மணி காலிங் பெல் அழுத்தலாம், இப்படி அழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கணக்குகள். அப்புறம் விளக்கு, அதாவது சிக்னல்ல பச்சை விளக்கு 15 நிமிஷம் ஒரு முறை ஒளி இதாகும். மஞ்சள் விளக்கு இவ்வளவு இருக்கும், மஞ்சளுக்கும். இது 3 ஒரே சமயத்துல மீண்டும் எப்பொழுது வரும்னு இவ்வளவுதான். இது மாதிரி வந்துட்டாலே அந்த கேள்வியில எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டாலே அந்த கேள்வி என்னது? எல்சிஎம். அந்த கேள்வி மீண்டும் வந்தாலே அது பேரு எல்சிஎம். ஓகேங்களா? அது பேரு என்ன அர்த்தம்? எல்சிஎம். ஓகேவா? மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடலாம். அப்ப இந்த கேள்விக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். போடு பேனா எடுங்க கையில. 5, அதாவது எத்தனை? 15. 5ஆம் டேபிள்ல போலாம். 5 டேபிள்ல போடுங்க. 15, 20, அடுத்தது 25, 30. எல்சிஎம் கண்டுபிடிங்க. 15, 20, 25, 30. 3, 4, 5, 6. சொல்லுங்க. 150. 150. போடுங்க. 5, 3, 4, 5, 6. 300. 150 வந்து 20ஆல கூடாது சார். வெரி குட் கரெக்ட் தான். போடுங்க. ஓகே, சூப்பர். போட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? 5 அளவுக்கு 3, 4, 5, 6. அடுத்தது என்ன வைக்கலாம்? மீண்டும் 3 ஆள் வைக்கலாம். 1, 2, 5, 3. அடுத்தது வந்து 2 ஆள். 3 ஆயிப்புல இருக்கு. 4 எப்படி சார் போடும்? 4 4 அப்படியே தானே சார் போட முடியும்? ஓகே 1, 4, 5, 3, 2. ஓகே 2 ஆள் வைக்கும்போது 1, 2, 5, 1. அடுத்து வந்து 2, 5. ஓகே, எவ்வளவு? 5, 10, 5, 5, 30, 32, 60, 65, 300. 300 வருதா பாருங்க. 300 வருதா எல்லாருக்கும்? ஓகேங்க சார். 300 வருதா? சரி. இப்போ அவன் இப்ப இந்த கேள்வி 300ன்றது இங்க 300 மணிகள் எடுத்துக்கணுமா, 300 நிமிடங்கள் எடுத்துக்கணுமா? ஏன்னா கேள்வி எல்லாத்தையும் என்ன கொடுத்தாங்க? எல்லாத்துக்கும் நிமிடம்.
அப்ப அப்ப கேக்குற எனக்கு எல்சிஎம் 300 நிமிடங்கள். 300 நிமிடங்கள். சரி 300 நிமிடங்கள்னா அதை நம்ம என்ன அவன் கொஸ்டின் 5 60 மணிக்குன்ட்டான். 5 மணிக்கு. அப்ப அடுத்தது எவ்வளவுனா அடுத்த 300 நிமிடம் கழிச்சு எல்லா மணியும் ஒன்னா அழிக்கும். அப்ப அடுத்த 300 நிமிடத்தை நம்ம என்ன மாத்திரும், ஒரு 300 டிவைட் பை ஒரு நிமிஷம், ஒரு மணி 60 நேரத்துக்கு எவ்வளவு போடலாம் நிமிஷம்? சார். 60. ஏன் 60 போடுறேன்? ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். 60 நிமிஷம் அப்போ ஒரு 0 ஐஆர் 30. அப்போ 5 அடுத்த 5 மணி நேரம் கழிச்சு தான் என்ன அழிக்கும்? அடுத்த 5 மணி நேரம் கழிச்சு தான் என்ன ஒழிக்கும்? இந்த மீண்டும் ஒலிக்கும். ஒரு மீண்டும் சேர ஒழிக்கும். ஒலிக்கும். இப்போ 6 ஆறா? Wait. இல்லைங்க சார் கரெக்ட் 5 மணி நேரம் 5 மணி நேரமா? இப்போ ஆன்சர் ஏ 5 மணி, ஆன்சர் டி 10 மணி. என்ன ஆன்சர்? 10 மணி சார். டி சார். 10 மணி. வேற வேற யாராவது? காலையா மாலை? அது ஓகே. காலை 5 மணி, காலை 5 மணி, காலை 10 மணி. எது ஆன்சர் இதுல? காலை 5 மணி. ஆப்ஷன் டி. ஒருத்தர் சொல்லிட்டாருப்பா, ஒருத்தர் சொல்லிட்டாரு. எல்லாரும் அவர் ஒருத்தர் சொன்னா எல்லாரும் சொன்ன மாதிரியா? இன்னும் வேற யாரும் லைன்ல இருக்கிறது சொல்லுங்க. வேற யாராவது? சரி என்ன ஆன்சர்? ஏதாவது உங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கப்பா. 10 மணி தாங்க சார். ரமேஷ் உங்களுக்கு என்ன ஆன்சர்? 10 மணி தாங்க சார். 5 மணிக்கு அடிச்சா ஒரு 10 மணி. ஓகே. ஒரு மேடம் பிடிஎஃப் கேட்டாங்களே, பிடிஎஃப் கேட்ட மேடம் உங்களுக்கு என்ன ஆன்சர்? வேற யாராவது இருக்கீங்களா? 10 மணி தான் சார். 10 தான் சார். சரி சரி. என்னடா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது 5 மணி வந்துச்சு, ஆன்சர் ஆனா 10 மணி சொல்றாங்களேன்னா, காலையில 5 மணிக்கு எல்லா மணியும் ஒன்றாக அழிக்கிறது. மீண்டும் எப்பொழுது? மீண்டும் எப்பொழுது? எப்போ 5 மணி கூட இன்னொரு 5 மணி கழிச்சு தானே ஒலிக்கும். அப்ப அந்த 5 மணி கூட இன்னொரு 5 மணி கூட்டினா எவ்வளவு வரும்? ஆட் பண்ணிருங்க சார். ஆட் பண்ணா 10 மணி. ஆனா நம்ம அவசரம் என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏல தான் என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏல 5 மணி தான் இருக்கும். நீ போட்ட கான்செப்ட் வந்து 5 மணி. பண்றேன் சார். 5. அதனால தான் உங்களுக்கு கேட்டேன் மேடம். 5 மணி. ஓகேலா? 5 மணி. ஓகே. ஆன்சர் வந்து அடுத்தது 10 மணி. அப்ப இதோட ஆன்சர் என்ன பண்ணும்? 10 மணி நேரம். அப்ப காலை 10 மணிக்கு. ஓகேலா? 10 AM தான் என்ன பண்ணும்? காலை 5 மணிக்கு ஒழிச்சுன்னா அடுத்த 10 மணிக்கு தான் என்ன வரும்? மீண்டும் அந்த மணிகள் ஒன்றாக ஒழிக்கும். மீண்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் 10 கூட அதுக்கடுத்து 11, 12, 1, 2, 3. மீண்டும் 3 மணிக்கு என்ன பண்ணும்? அந்த மணிகள் ஒன்றாக ஒழிக்கும். திருப்ப சாயந்தரம் 8 மணிக்கு என்ன பண்ணும்? ஒன்றாக ஒழிக்கும். ஓகேவா? நம்ம போட்ட கணக்கு எங்குது? ஆன்சர் எங்குது? எங்கிறாது கணக்கே காணும். 60 நிமிஷம். அப்புறம் 5 மணி நேரம். அடுத்து காலை 10 மணிக்கு ஒழிக்கும். காலை 10 மணிக்கு ஒழிக்கும். சோ ஆன்சர்னா 10 மணி. நெக்ஸ்ட் போலாமா? இரு எண்களின் மீசிமா 432. இரு எண்களோட மீசிமா 432 மற்றும் அவற்றின் மீப்போக்கா 36. இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டா அது லட்டு கணக்கு. இதெல்லாம் என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணுமா? இந்த ஃபார்முலா ஜஸ்ட் சிம்பிள். x into y equal to hcf into LCM. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா இரு எண்களின் மீசிமா, இரு எண்களோட மீசிமான்றது என்ன? அப்ப இந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. x into y equal to hcf into LCM. அதுல LCM ஓட வேல்யூ எவ்வளவு சொல்லிட்டான்? 432. அவற்றின் மீப்போக்கா எவ்வளவு கொடுத்துட்டான்? மீப்போக்கா 36. அடுத்தது ஒரு எண்ணு 108. ஒரு எண்ணுன்றது எக்ஸ் சொல்லலாமா? ஒரு எண்ணு 108. அப்ப கேள்வியில் என்ன கேட்கறான்? மற்றொரு எண் என்ன? அந்த மற்றொரு எண் ஒய். ஓகே. அந்த ஒய் என்னன்னு கேட்கறான். அப்போ ஒய் இப்ப என்ன பண்ணலாம்? ஒய்யை மட்டும் வச்சுக்கோ. மீதி 36 into 432. எக்ஸ் அந்த பக்கம் பண்ணா 108. ஓகேங்களா? ஓர் 36 பார்த்தாலே சொல்லலாம். ஓர் 36. ஓகேங்களா? எத்தனை? 3 36 எவ்வளவு? 3 30 90 3 18 3 36 108. ஓர்மோ 3. ஓகேங்களா? 43 ஓர்மோ 3 மீதி 1. அடுத்து என்ன சொல்லலாம்? 4 12 மீதி 1 4 12. அப்ப ஆன்சர் என்ன வருது? 144. ஆன்சர் எவ்வளவு பாரு? 144. ஓகேவா? ஓகேவா? 10 ஸ்டெப்ல போட்டாலும் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். 2 ஸ்டெப்ல போட்டாலும் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்ப சொல்லு எது ஷார்ட்கட்டு? எது ஷார்ட்கட்டு? எவனாவது இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தருவானா? இல்ல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உனக்கு ஷார்ட்கட்டா? உன்னோட அனுபவம். ஓகேவா? இன்னும் 2 முறை படிச்சு பார்த்துட்டா இந்த கணக்கை பார்த்தோன்னு சொல்ல 432 36 108. இதோட எல்சிஎம் என்ன கேட்கறான்? மட்டும் என்ன கேட்கறான்? 144 கணக்கை பார்த்தாலே சொல்லிட்டு போயிடுவான். ஓகேவா? அதுதான் இங்க என்னது ஷார்ட்கட். ஓகேவா? ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். ஓகேங்க சார். இரு சார்பகா எண்கள் நான் சொன்ன ஒரு கணக்கு நோட் பண்ண. இது நீ போட்டு சொல்லும் போல. இரு சார்பகா எண்களே. இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க? இரு சார்பகா எண்களின் மீசியமா 5005. ஒரு எண்ணு 65 எண்ணில் மற்றொரு எண் என்ன? போட்டு சொல்லும் போலாம். எவ்வளவு டைம் எடுத்துன்னு பார்க்கலாம். இரு சார்பகா எண்களின் மீசியமா எவ்வளவு? 5005. ஒரு எண்ணு 65 மற்றொரு எண்ணு என்ன கேட்கறான்? போட்டு பார்க்கலாம்.
70 சார் 70. ஓகே, வெரி குட். போட்டீங்களா? சூப்பர். எப்படி போட்டீங்க? ஏன்னா HCF கொடுக்கவே இல்லை, எப்படி போட்டேன்? HCF கொடுக்கவே இல்லையா? HCF 1 சார். 5 ஏன் வகுத்தல் 1 எடுக்கிற? எதனால 1 எடுக்கிற? HCF 1 எடுக்கிறீங்க? சார்பாக என்னனால கண்ண முடிட்டு என்ன போட்டணும்? 1. ஓகேவா? போட்டு போலாம். x into y. ஓகேங்களா? x into y என்னது? x வந்து 65, ஒரு எண்ணு 65 கொடுத்துட்டான். ஓகே, ஈக்குவல் டு LCM into HCF. இந்த இடத்துல அதான் HCF into LCM. HCF எல்லாம் 1ன்னு போடுறேன், ஏன்னா சார்பாக எண்ணு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து LCM உடைய 5005. ஓகேவா? அப்போ y ஈக்குவல் டு 65 அந்த கொண்டு போயிட்டு, ஓகேங்களா, பெருக்கு போட்டா அது 5ஆம் வாய்ப்பால அடிச்சு போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? 5005 டிவைட் பை 65. 5ஆம் வாய்ப்பால 13 5 65, 15 50, 100 5 500, 1015 5005. அப்ப 13 வகுப்பு ஒரு 13. ஓகேவா? 7 13 எவ்வளவு வரும்? 7 13 91 வருமா? 7 13 91. ஓகேவா? மீதி எவ்வளவு இருக்கு? 9 இருக்குது. மீதி 7 11 91. அப்ப ஆன்சர் என்ன? 77. ஓகேவா? 7 13 91ன்றது 13ஆம் வாய்ப்பாடு இல்ல. ஒரு 4 முறை 3 முறை அடிச்சு பார்த்தோம்னா அது மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுக்கும். ஓகேவா? 7 13 91 ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. ஓகேவா? போலாமா? ஆன்சர் 77. சரியா? யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணலையா? மைக் ஆன் பண்ணி விடு. நிறைய பேர் என்ன எல்சிஎம் தானே அப்படின்றதுனால இதா கூட இருப்பீங்க, ஒண்ணு இதெல்லாம் போட்டலாம்டா அப்படின்ட்டு. ஓகே, 18 24 ஆகிய எண்களுக்கு பகா காரணிப்படுத்தல் முறையில் மீப்போகா காண்க. 18க்கு 24 ஆகிய எண்களுக்கு பகா காரணிப்படுத்தல். பகா காரணினா உங்களுக்கு தெரியுமா? அந்த டானா ஊத்தல் போட்டு பாக்குறோம் இல்லையா, அவ்வளவுதான். ஓகேங்களா? 2 3 6 பார்த்தாலே சொல்லிடலாம். அது ஓகேங்களா? பெருசா கணக்கு கிடையாது. 51 85 மீப்போக்கா காண்க. சொல்லுங்க போல. 51 85 போட்டுருமா? 51 85 மீப்போக்கா. ரெண்டுத்தையும் பொதுவால வகுப்படக்கூடிய என்ன? 17ஆல வகுப்படும். அவ்வளவுதான். 17 3 17 51 5 17 85. சரிங்களா? இதெல்லாம் போட்டுருவோம். 30 60 மீசிமா காண்க போட்டுருவோம். 15 25 70 மீசிமா காண்க போட்டுருவீங்களா? ஓகே, இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா நோட் பண்ணுங்க. இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். இரு எண்களின் மீப்போக்கா எப்போதும் அவற்றுக்கு மீசிமாவின் காரணியாகும். அதாவது இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா, அதானே? இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா இப்போ 2, 3 வச்சுக்கலாம். இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கற்பலனுக்கு, ஆமா தானே? இப்போ 2 into 2, 3பா. 2, 3 இதோட எல்சிஎம் என்ன போட்டு பார்த்து சொல்லுங்க யாராவது. 2, 3 எல்சிஎம் எவ்வளோ? 6 தானே சார்? அதானா எனக்கு கேட்க கூடாது, நீங்க சொல்லுங்க. 6 சார். 6 தான் சார். 6ஆ? 2 3 பெருக்குனா என்ன வரும்? 2 3 பெருக்குனா 6. ஆமா. அப்போ 2 அடுத்தடுத்த எண்கள். அடுத்தடுத்த என்ன? 2, 4ன்றது அடுத்தடுத்த எண்ணா, இல்ல 2, 5ன்றது அடுத்தடுத்த எண்ணா, இல்ல 2, 3ன்றது அடுத்தடுத்த எண்ணா? 2, 3 சார். சரி, அப்ப இதே மாதிரி அடுத்தடுத்த எண்ண ஏதாவது உனக்கு பிடிச்ச அடுத்தடுத்த என்ன சொல்லு. ஏதாவது அடுத்த என்ன? 1 12 போட்டோம்னா 130 சார். என்ன ரமேஷ்? 11 11 12. 11 12 எல்சிஎம் என்ன வரும்? 12க்கும் 11க்கும் 12 எல்சிஎம் எடுத்தா 131 தான் வரும். 11 12 பெருக்குனா என்ன வரும்? அதே 131 தான் வரும். 131 அப்ப என்ன அர்த்தம்? கேள்வியில் என்ன? இரு அடுத்தடுத்த எண்களின், ஓகேங்களா, இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா எப்பொழுதும் எதற்கு சமமாக அமையும்? அதற்கு அதனின் பெருக்கற்பலனுக்கு சமம். ஆமாவா? 4 5 இதோட எல்சிஎம் என்னவா தான் இருக்கும்? 20. இதோட பெருக்கற்பலன் அது 20. ஓகேவா? சரி, அடுத்தது இரு எண்களின் மீப்போக்கா எப்போதும் அவற்றின் மீசிமாவின் காரணியாக இருக்கும். இரு எண்களின் மீப்போக்கா இப்ப பாலாம். 2 இன்னொன்னு வந்து 4. இந்த 2க்கும் 4க்கும் மீப்போக்கா எடு. இது 2த்துக்கும் 4த்துக்கும் மீப்போக்கா எவ்வளவு இருக்கும்? 2க்கு மீப்போக்கா மிகப்பெரிய பொது காரணி என்ன இருக்கும்? 2. சரி, 2 அவற்றின் மீசிமாவின் காரணியாக இருக்கும். இதோட மீசிமா என்ன? 2க்கும் 4க்கும் மீசிமா என்ன? 4ஆ? இப்ப 4ம் 2ம் 2ன்றது 4ஓட காரணி. 2ன்றது 4ஓட காரணி தானே? 2 into 2 4 தானே? அதோட மடங்கு தானே? அப்ப என்ன சொல்றான்? HCF எப்பவும் ஒரு நம்பரோட HCF, இரண்டு எண்களின் HCF எப்பொழுதும், ஓகே, எப்பொழுதும் அதோட மீசிமாவோட காரணியாக அமையும். கரெக்டா? அதோட மீசிமாவின் காரணியாக அமையும். புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்? அதோட அந்த வாய்ப்பால் அமையும். சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க சார். போட்டு கணக்கா போடலாமா? இங்க பாருங்க, ஏதாவது ஒரு நம்பர். இப்ப வந்து 2 நம்பர் சொல்லுங்க.
இரு இல்ல எண்களின் சார் அத மீபோ கேக்கல சார். HCF மட்டும் கேக்குறேன். அத அப்படியே தியரியா சொன்னீங்களா, அத மட்டும் ஒரு சொல்லுங்கன்னு கேட்டேன் சார். அதுதான் இரு எண்களின் மீப்போக்கா இரு எண்களின் HCF ஆனது எப்போதும் அவற்றின் மீசிமாவின் காரணியாக இருக்கும். ஒரு ஒரு HCF என்றது LCM ஓட ஃபேக்டரா அமையும் எப்பவுமே. ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே நெக்ஸ்ட் போலாமா? ஓகே இதெல்லாம் போடுங்க சார். போட்டோம். 154 198 256 எண்கள் மீப்போக்கா மற்றும் மீசிமா காண்க போட்டுடலாம். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள இங்க பாருங்க, இந்த கேள்வி நீங்க தான் சொல்லணும். முழுவதுமாக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணா கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு கேட்கக்கூடியது HCF. எல்லாருக்கும் HCF எப்படின்னு போடும் தெரியுமா? HCFனா காமனான ஃபேக்டரா. LCM இருந்தா என்ன பண்ணும், 1 வர வரையும் பெருக்கணுமா, இவ்வளவு தானே. இதுல ஏதாவது பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்குதா? HCF LCM தரவாயிடுச்சுமா? சரி, ஓகேங்க அப்ப நான் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டா அவன் கொஸ்டின்ல என்ன கேக்குறான், மீண்டும் எப்போதுன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? மீண்டும் எப்போதுன்னு கேட்டா HCF கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். LCM சார். ஒரு கொஸ்டின்ல அதிகபட்சன்ற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? HCF. ஒரு கொஸ்டின்ல மிகச்சிறிய எண்ணெய் காண்கன்னு கேட்டா என்ன பண்ணணும்? LCM. ஓகேவா? மிகப்பெரிய பொது வகுத்தியை காண்கன்னு கேட்டா HCF. ஓகே சரி, இந்த கணக்கு முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள ஒரு 80 லிட்டரு, ஒரு 100 லிட்டரு மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களின் பாலினை சரியாக அளக்க. அதாவது ஒரு பேரல் இருக்கு, ஒரு டப்பா இருக்கு, அந்த டப்பால 80 லிட்டர் பால் இருக்கு. இன்னொரு டப்பால என்ன இருக்குது? இன்னொரு டப்பால 100 லிட்டர் பால் இருக்கு. இன்னொரு டப்பால என்ன இருக்குது? இன்னொரு டப்பால 120. இது மூணுத்தையும் இப்ப நான் ஒரு அந்த நம்ம இது சொல்ல மொந்து, அது என்ன சொல்லுவாங்க, மொந்து சொல்லுவாங்க, மொண்டு ஊத்துவோம்ல, முகத்தல சொல்லுங்க, மொண்டு ஊத்தரக்கூடிய ஒரு அந்த பெட்ரோல் எல்லாம் ஊத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இருக்கு. ஒன்னு 5 லிட்டர் இருக்குது, ஒன்னு 10 லிட்டருக்கு, ஒன்னு 20 லிட்டர் டாட்னு இருக்குது. எந்த ஜக்க தூக்கி அளந்தா மூணுத்தையும் காமனா அளக்க முடியும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது அதிகபட்சம் ஒரு லிட்டரா இருக்கணும், அது மூணுத்தையும் என்ன பண்ணும், அளக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ உள்ள கலன்களின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச, அப்ப கீவேர்டு என்ன எனக்கு? HCF. அப்ப நாங்க எங்க போனோம்? LCM கண்டுபிடிக்கணுமா இது கண்டுபிடிக்கணுமா? அப்ப HCF போடு, 5 போடு. 20. 5 போடு சார். ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க, இது போட்டீங்களா? என்ன சொன்னீங்க பாருங்க, 80 100 120. இது நாலுத்தையும் இந்த 3 நம்பரையும் வகக்கூடிய அதிகபட்ச நம்பர் என்ன? 80 100 20 120. ஏதால வகுப்படும்? 20 சரி, 10 போட்டு போடலாம். இல்ல 4 4 20 80 5 20 100 6 120. மீண்டும் இந்த 4 5 6ன்றது ஏதாவது ஒரு நம்பரா இப்ப 2ஆல போட்டோம்னா 4 வகுப்படும், 6 வகுப்படும், ஆனா 5 வகுப்படாது. ஓகேவா? அப்ப 5 அப்ப எதோட நிக்குது? இது எதோட நிக்குது? 20ஓட நிக்குது. 4 5 என்னது 6. அப்போ ஏன்னா நான் கேட்கக்கூடியது என்ன? LCM கேட்டாதான் நான் 1 வரையும் போனோம். கேட்கக்கூடியது HCF. அப்ப ஆன்சர் என்ன? அப்ப 20 லிட்டர். ஓகேவா? அதிகபட்சமாக 20. ஓகே நெக்ஸ்ட் பாரு, 3 போக்குவரத்து. இது நீங்க தான் சொல்லணும். 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகளில், ஓகேங்களா, நெரிசல் விளக்குகளில் ஒவ்வொன்றும் முறையே 40 60 வினாடிகள். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் 72 சம்திங். 3 போக்குவரத்து சந்திப்புல நெரிசல் விளக்குல ஒவ்வொன்றும் 40 வினாடி, இன்னொன்னு 60 வினாடி மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும். ஓகேங்களா? சொல்லுப்பா, போட்டு அவ்வளவுதான். 40 60 72 LCM எடுத்து போடுங்க. 40 60 72 எப்போ? 8 மணி 6 நிமிஷத்துக்கு சார். மறுபடியும் 8 மணி 6 நிமிஷமா? ஓகே, வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. அவர் ஒருத்தர் சொல்றாரு 8 மணி 6 நிமிஷம் சொல்லிட்டாரு. போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணுமா? LCM கண்டுபிடிச்சீங்களா பாருங்க. 40 60 72 LCM என்ன வருது பாருங்க. 360 எவ்வளவு? 360. 360. 360. அப்ப அவங்க என்ன கொடுத்தா? வினாடிகளை கொடுத்துருக்கானா? நம்ம என்ன பண்ணோம்? இப்ப நம்ம என்ன 6 நிமிஷம் கூட்டினா 6 நிமிஷம். வெரி குட். அப்ப 8 மணி 6 நிமிஷம். ஏன்னா 60 நிமிஷம் தானே போனோம். 60 60 6 36. அப்போ 6 நிமிடங்கள். 8 மணிக்கு எடுத்து 6 நிமிடங்கள் கழிச்சு அது ஒலிக்கும். அப்ப 8.6 ட்ரை பண்ணி போலாமா? அவ்வளவுதான். 8.6 மணிக்கு ஒன்றாக சந்தி. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. இரு எண்களின் மீசிமா 210. இரு எண்களோட மீசிமா என்னது? 210. ஓகேங்களா? மற்றும் மீப்போக்கா 14. 2 நம்பர் கொடுத்துட்டான். XY, அந்த XYயோட மீசிமா 210. HCF எவ்வளவு? புரியல.
சார் வினாடி மேல போன சமம் சார். ஆமா 360 போட்டுல வினாடினா 360 போடணுமா சார்? இந்த எல்சிஎம் போட்டு வினாடினா சார் வினாடினா 316 போடணுமா கேட்டேங்க சார் அந்த இது. இல்ல ப்ரோ, இதோட எல்சிஎம் 360. ஓகே சார். ஓகே, நம்ம இதை என்ன கண்டுபிடிக்கணும்னா இது 40, 60, 70 நாம் கொடுத்துருக்குதுன்னா 40 வினாடிகள், 60 வினாடிகள், 72 வினாடிகள். அப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? இதோட எல்சிஎம் எடுத்தாலும் அதுவும் வினாடியில தான் அமையும். 360 வினாடிகள் கிடைச்ச ஆன்சர். நம்ம 8 மணி கழித்து 8 மணிக்கு 3 ஒன்னா சந்திக்குமா? அந்த 3 விளக்குகளும் ஒன்னா சந்திக்கும். அப்புறம் எப்ப சந்திக்கும்னா 8 மணி கழிச்சு 360 வினாடிகள் கழிச்சு ஒலிக்கும். 360 வினாடிகளை நான் என்னவா மாத்திக்கிறேன்? நிமிடமா மாத்திக்கிறேன். எப்படி நிமிடமா மாத்தலாம்? டிவைட் பை 60 போட்டா, ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள். அப்ப 60ஆல அடிக்கும் போது எனக்கு 6 நிமிடங்கள் மாறுது. நீங்க 8 மணி 360 வினாடிகள் போட்டாலும் சரிதான். ஆனா ஆப்ஷன் அப்படின்னா இருக்காது. 360 வினாடிகளை நான் என்னவா எழுதலாம்? 360 வினாடிகளை நான் 6 நிமிடங்களா எழுதலாம். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சார் போலாம். ஓகே, அடுத்தது 360 வினாடிகள் இங்க பாருங்க. ஓகே, அடுத்தது இரு எண்களின் மீசிமா 210 மற்றும் மீப்போக்கா 14 என்று உள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும்? எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியம்? 210 இருக்குது. அதாவது எல்சிஎம் வந்து என்னவா வரணும்? 210 வரணும். HCF என்னவா இருக்கணும்? 14 இருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி எத்தனை நம்பர் அமையும்னு கேக்குறான். இது எதுல வரும்னா அந்த சிந்தனை வினாக்கள் இருக்கு இல்லையா, அதுல அந்த மாதிரி வர வேண்டியது. இதோட ஆன்சர் என்ன? 2 ஜோடி. 2 ஜோடி. ஆமா, நீ ஜஸ்ட் எவ்வளவு? 15 into 14 14 into 15 சார். அப்படியே ரிவர்ஸ் போட்டா 15 into 14 into 15. அவ்வளவுதான். ஓகேங்களா? நம்ம எப்படி சார் பாக்கலாம். இது வந்து 210 வந்து 14ஆல டிவைட் பண்ணனும் தானே சார்? 14ஆல டிவைட் பண்ணிட்டு தானே சார் இந்த ரெண்டு ஜோடிகளை கண்டுபிடிக்கணும். பாத்தீங்க, ஏன் மீசிமா 214, மீப்போக்கா 14 மற்றும் உள்ளவரை எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமோ? இரு எண்களின் நம்ம ஒரு இடத்துல படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன். 2 எண்களின் மீசிமா எப்பொழுதும் அதனுடைய மீப்போவாவின் என்னவா அமையும்? மடங்கா அமையும். மடங்கா தானே அமையும். அப்ப 2 நம்பர் 210. ஓகே, அங்க ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா 2 எண்களோட மீசிமா 210. இப்ப இதோட மீப்போவா கண்டிப்பா இதால அடிப்படணும்ல, இதை அடிக்கணும், வகுக்கணும்ல. அப்ப இதோட மீப்போக்கா எவ்வளவு கொடுத்துட்டான்? 14. ஒரு 14 இல்லங்க சார், அதான் நானும் கேட்டேன். 210 வந்து 14 அடிச்சோம்னா வந்துரும். அதை வச்சு தானே சார் 2 ஜோடிகளை கண்டுபிடிக்கிறோம். ஆமா. ஒரு 14 அதை வகுத்து என்ன வரும்? 15 14 210. அவ்வளவுதான். அப்ப அந்த ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஒரு நம்பர் 14 இருக்கும், இன்னொரு நம்பர் 15 இருக்கும். ஓகேங்களா? அப்படியே மாத்தி போடணும். 15, 14. அவ்வளவுதான். ஓகேவா? இங்க எப்படா நீ வர? எப்படா சரி 14 15 எடுத்த, எப்படி மீண்டும் 5 பண்ணா இருக்குன்னா நான் இங்க ஒண்ணு போடு. 14, நோட் பண்ண 14 into 15 210. அதாவது 14, 15 எல்சிஎம் 210னா இன்னொரு சொன்னேன். 2 அடுத்தடுத்த எண்களின் ஞாபகம் இருக்கா பாரு? 2 அடுத்தடுத்த எண்களின் மீசிமா 210 எனில் அது 2 அடுத்தடுத்த எண்களின் பெருக்கற் பலன் எப்பொழுதும் எப்படிதான் அமையும்? 2 அடுத்தடுத்த எல்சிஎம்க்கு சமாதானம் இருக்கும். அப்போ இதோட 14 into 15 எல்சிஎம் 210னா ஓகேங்களா? அந்த 2 எண்கள் என்னவா தான் இருக்கும்? 14 15 தான் இருக்கும். அதை அப்படியே மாத்தி போடணும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப எத்தனை ஜோடி? 2 ஜோடி தான். நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்க. அவ்வளவுதான். 2 ஜோடி. இரு எண்களின் மீசிமானது மீப்போக்காவின் 6 மடங்காகும். இரு எண்களின் மீசிமா, அதாவது எக்ஸ் இன்டு ஒய்யா, இரு எண்களின் மீசிமா என்னவா இருக்காங்க? மீப்போக்காவின் 6 மடங்கு. அதாவது என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா என்ன? எல்சிஎம் இன்டு HCF எழுதுமா? இந்த இடத்துல மீசிமாவோட வேல்யூ என்ன சொல்றான்? எல்சிஎம் ஈக்குவல் டு மீப்போக்காவின் 6 மடங்கு. மீப்போக்கா என்ன? HCF இன்டு 6 அர்த்தம். அதாவது 6 HCF அர்த்தம். ஓகே, நான் எப்படி ஃபார்மேட் உருவாக்குன்னு புரியுதா? மேக்ஸ் பொறுத்தவரை அந்த ஃபார்மேட் உருவாக்கிட்டா முடிஞ்சு வருது. அப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கோ? 6 HCF எடுத்துக்கலாமா? எல்சிஎம் பெறலாம். இப்ப கணக்கு போடு. அப்போ எண்ணில் ஒரு எண் 12 மற்றும் மீப்போக்கா 12 மற்றும் ஒரு எண் 36 மற்றும் என்ன? அப்போ ஒரு எண்ணு கொடுத்துட்டான். அப்ப ஃபார்முலா என்ன? எல்சிஎம் ஈக்குவல் டு HCF இன்டு எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? எக்ஸ் இன்டு ஒய்யா? எக்ஸ் இன்டு ஒய். இப்ப நான் HCF பதிலா என்ன பண்றேன்? HCF அப்படியே வச்சுக்கிறேன். எல்சிஎம் பதிலா என்ன பண்ணலாம்? 6 HCF போடலாமா? ஏன்னா எல்சிஎஃப் அவங்க தான் கொடுத்துடலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு 6 HCF ஈக்குவல் டு இந்த ஒரு எண்ணு எவ்வளவு? 36. இன்னொரு எண்ணு தெரியாது. ஓகேவா? அப்போ HCF 6 HCF இன்டு 6 HCF என்ன வரும்? HCF
ஸ்கொயர்னு வருமா? சாரி, அவங்க என்ன சொல்றாங்க? மீ போக்காவே 12 கொடுத்துட்டான். ஓகே, மீ போக்காவே 12 கொடுத்துட்டான். அப்போ 72 சார். ஆமா, ஓகே, 12 இன்ட்டு 6 12 எவ்வளோ? 72. 6 12 72 ஈக்குவல் டு 36 இன்ட்டு ஒய்யா. ஒரு 36 36 2 36 72. அப்ப 12 இன்ட்டு 2 24. ஓகேங்களா? ஒய் ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? அடுத்து என்ன? 24. நான் கொஞ்சம் வேகமா போட்டாலும் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லுங்க, நான் மீண்டும் சொல்றேன். ஜஸ்ட் அந்த ஃபார்மெட்டை உருவாக்கினா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஜஸ்ட் என்னது நமக்கு ஃபார்முலா தெரியல. XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு என்ன வரணும்? HCF. இந்த இடத்துல HCF எவ்வளவு கொடுத்துறான்? HCF மீசியமா ஆனது. HCF ஆனது 12 ஊத்துட்டான். அப்போ ஒரு எண்ணு 36 ஊத்துறான். அப்போ எக்ஸுக்கு பதிலா 36 போறேன் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். HCF எவ்வளவு? 12. அப்புறம் இன்னொரு டேட்டா கொடுத்துறான். HCF அதாவது மீசியமா ஆனது. ஓகேங்களா? மீசியமா எல்சிஎம் ஆனது HCF போட எத்தனை மடங்கு? 6 மடங்கு. அதாவது 6 இன்ட்டு HCF 12 இன்ட்டு இன்னொரு 12. ஓகேங்களா? இதுதான் டேட்டா அவங்க கொடுத்துருக்க டேட்டா. ஓகேங்களா? 6 இன்ட்டு 12 எவ்வளோ? 72. 72 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 36 இன்ட்டு ஒய். ஒரு 36 36 2 36 72. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 12 24. ஓகேவா? போயிடலாமா? ஓகேங்க சார். ஓகே. 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணு நோட் பண்ணுங்க. இது யார் போடணும்? யார் போடலாம்? நீங்களே போடலாமா? ட்ரை பண்ணலாமா? பாரு. 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்ப நான் அங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த கணக்கை கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய இலக்க எண். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? HCF சார். ஆஹா, எல்சிஎம் தான் சார். எல்சிஎம் கண்டுபிடிச்சு மிகப்பெரிய, ஆமா, அதாவது அந்த இலக்கம் டிஜிட் தான் அவன் பெருசு கேட்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்தாலே எல்சிஎம் கண்டுபிடிச்சணும். 8 9 12 எல்சிஎம் கண்டுபிடி. 8 9 12 8 9 12 டக்குன்னு போடணும். ஓகேங்களா? நான் 2 9 3 2 1 1 ஓகே, 4 2 8 எல்சிஎம் 72 வருதா பாரு. அத்தனை சொல்லலாம். எல்சிஎம் 72 வருதா? ஓகேவா? சரி, 72. அப்ப நம்ம இந்த இடத்துல எல்சிஎம் 72. இப்ப நான் அவன் என்ன மிகப்பெரிய 4 இலக்க என்னங்கிறான். அப்ப மிகப்பெரிய 4 இலக்க என்ன இங்க என்ன பண்ணும்? 10,000 போடுவியா இல்ல 9,999 போடுவியா? 9,999. சரி, இப்ப என்ன பண்ணோம்? அப்ப நம்ம 72 என்ன பண்ணோம்? 9,999 கொண்டு போயிட்டு, ஓகேங்களா? 99 72 வகுக்கணும். கரெக்டா? அப்படித்தானே போடுவோம். எல்சிஎம் அப்படித்தானே போடுவோம். இப்ப என்ன 2 பிரிச்சுலாம் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துலாமா? ஒரு 72 72 99 எத்தனை 72 அமையும்? 99 எத்தனை 72 அமையும்? சார். ஓகே. அப்ப மீதி 99 72 போனா எவ்வளவு? 9ல 2 போனா 7, 9ல 2 போனா 7, 27 வருமா? அடுத்தது இது கூட என்ன பண்ணலாம்? ஒரு நம்பர் இறக்கலாமா? 279 இறக்கலாமா? தோராயமா சொல்லு. 279 எத்தனை 72 அமையும்? 3 தானே அமையும். ஏன்னா 4 7 28. ஆமா, 3 சொல்லலாமா? அப்ப 3 72 எவ்வளவு? 3 210 216. 216 போனா மீதி எவ்வளவு? மீதி பாரு. 9 6 போனா 3, 27 21 போனா 6 63. அது அப்ப மேல இன்னொரு 9 அதை கீழே இறக்கியோ 639. 639ல எத்தனை 72 அமையும் பாரு. 63. தோராயமா 9 7 63 போடுவோமா? அப்போ இது கொஞ்சம் அதிகமா போயிடும். 8 வருமா? அப்போ 8 72 வருமா? 8 70 எவ்வளவு? தோராயமா 8 70 எவ்வளவு சொல்லு. 8 7 8 7 56 560. 8 7 56 560. 8 2 16 576 வருமா? அதான கணக்கு. இல்ல உட்காந்து பெருக்கி போதான்னு சொல்லுங்க. 8 72 எவ்வளவு வரும்? 8 70 560. 8 7 56. 8 2 16 566 வருமா? அது 556 576 560 கூட 16 கூட நீங்க போ எப்படி அது வரும். 9ல 6 போனா எவ்வளவு? 9ல 6 போனா 3. 63 57 போனா 63 57 போனா 6 சார். அப்ப 63. அப்ப எனக்கு எவ்வளவு மீதி இந்த நம்பர்ல? 900 அதோட கழிச்சிரணும் சார். அவ்வளவுதான். ஓகே, எவ்வளவு மீதி கிடைக்கும்? 63 கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அவன் கேக்குறது மிக பெருசே 9,999 தான். அப்ப இது கூட நான் 63 கூட்டினா எனக்கு 5 இலக்கா மாறிடும். அப்ப இது கூட என்ன பண்ணணும் சார்? கழிக்கணும். எது கூட கழிக்கணும்? ஃபர்ஸ்ட் இல்ல சார், பெரிய நம்பரோட தான் கழிக்கணும். ஓகே, ஆமா. பெரிய நம்பரோட கழிச்சு எவ்வளவு வரும் பாரு.
9999 கூட 63 கழிச்சு என்ன வரும் பாரு? 9ல 3 போனா 6 6 9ல 6 போனா 3 அப்போ 9 9 36 ஆன்சர். சிறிய நம்பர்னு சொன்னாதான் சார் அதோட கழிச்சு அதுக்கப்புறம் கூட்டணும். 9 9 36 ஓகேங்களா? இதே வந்து அந்த சிறிய நம்பர் சொல்லும்போது 10 5 இலக்கம் போது நம்ம என்ன பண்ணோம், அதை இதுல கழிச்சு நம்ம அப்படி போடுவோம் ஓகேங்களா? ஏன்னா அவங்க அதாவது மீதி வந்து எல்சிஎம் மீதி வந்ததோட வந்து 64 எல்சிஎம் வந்ததோட ஆமா 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 ஓகேங்களா? அது ஏன்னா அடுத்த மிக சிறிய 5 இலக்கம் போது கூட்டிக்கணும், மிக பெருசுன்னு வரும்போது கழிச்சுக்கணும் சரிங்களா? 4 இலக்கம் 9036. அப்ப நோட் பண்ணிக்கோ. இப்ப நான் ஒரு கணக்கு கேக்கிட்டா, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா? ஓகேங்க சார். 72, 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் என்ன? 72, 108 ஆகியவற்றால் மிக சரியாக வகுக்கக்கூடிய மிக சிறிய எண் என்ன? 5 இலக்கம் எவ்வளவு? 1152. 1152. சரி, ஒருத்தர் நெக்ஸ்ட் 10,152 சார். 152 ஓகேவா? மைண்ட்ல என்ன பண்ணணும்? 10,152 மறக்க கூடாது. மீண்டும் மீண்டும் ஒன் வேர்டு எப்படி கேட்டா பதில் வரணுமோ அது மாதிரி என்ன வரணும், இதோட பதில் வந்துட்டே இருக்கணும் சரியா? ஓகேங்க சார். ஒரு 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 பெட்டியில வந்து 175 ஆங்கில புத்தகம், 245 அறிவியல் புத்தகம், 385 கணித புத்தகம் உள்ளது ஓகேங்களா? ஒரு பெட்டியில் ஒவ்வொன்றையும் சரியாக வைக்கும் எனில் ஓகேங்களா, ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு பெட்டியிலும் வைக்கக்கூடிய அதிகபட்ச நூல்கள் எத்தனை? 23 சார். 23. அதுல ஆங்கிலம் எவ்வளவு? 5 சார். ஆமா, ஆங்கிலம் வந்து 5, சயின்ஸ் வந்து 7, மேக்ஸ் வந்து 11. உங்களை மனப்பாடம் பண்ண சொல்ல, ஜஸ்ட் ரிமெம்பர் ஆதான் பாருங்க ஓகேங்களா? ஜஸ்ட் ரிமெம்பர் ஒரு வீட்டில் 4 தொலைபேசிகள் உள்ளன. 4 தொலைபேசியும் காலை 5 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். அடுத்ததாக ஓகேங்களா, அடுத்ததாக ஒவ்வொரு தொலைபேசியும் 15, 20, 25, 30. ஆன்சர் என்ன? 10 சார். 10 மணி ஓகேவா? 10 மணி. ஒரு சிக்னல்ல 3 விளக்குகளும் 8 மணிக்கு ஒன்றாக ஒலிக்குது ஓகேவா? 3 ஒன்றாக ஒலிக்கும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் 25, 40, இன்னொன்னு வந்து 60 வினாடிகள் ஓகேங்களா? 60 வினாடிகள். ஒன்னு வந்து 60, 72, இன்னொன்னு என்ன பார்த்தோம் 30 நினைக்கிறேன். 30, 20 ஓகேங்களா? இதோட இதுக்கு என்ன ஆன்சர் வரணும் பார்த்தோம்? 8.6 நிமிடம் ஓகேவா? மைண்ட்ல நிக்குதா இன்னைக்கு? ஆனா இது என்னைக்கு மறந்துடும்? நாளைக்கு நீ விட்ட நாளானிக்கு விட்டனா மறந்து போயிடும். அப்ப மேக்ஸ் இல்ல சார், நீங்க சொன்ன வாய்ஸே மைண்ட்ல நிக்கும் சார். இனிமே என்ன பண்ணணும்னா அப்பப்ப என்ன பண்ணிக்கோ, எடுத்து எழுதி வச்சுக்கோ. ஒரு முறை எழுதுறதுதான் கஷ்டம், 2வது முறை பாக்குறது ரொம்ப ஈஸியா போயிடும் ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? அப்ப இப்ப சொல்லுங்க. அப்ப அடுத்தது என்னன்னா 8, 9, 12. 8, 9, 12 வகுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய சரியாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க என்னன்னா என்ன ஒண்ணு ஆன்சரு? 9, 9, 36 ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இரு எண்களின் மீப்போக்கா 2 மற்றும் அவற்றின் மீசிமா 154. அவ்விரு எண்களுக்கு இடையே வேறுபாடு நோட் பண்ணி. இது ஒரு சின்ன இதுதான். இரு எண்களின் மீப்போக்கா எவ்வளோ? 2. மீப்போக்கனா HCF 2 சொல்லியாச்சு. LCM எவ்வளோ? அவ்விரு எண்களின் மீசிமா 154. 2 154. அவ்விரு எண்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 8. எந்த இரு எண்ணுங்க? X மைனஸ் ஒய் எவ்வளோயா? X மைனஸ் ஒய் 8. ஓகே, அவற்றின் கூடுதல் காண்க. கேள்வி என்ன கேட்டான்? X பிளஸ் ஒய் என்னன்னு கேட்கறான் ஓகேவா? நம்ம கிட்ட இப்ப என்னென்ன டேட்டா இருக்குன்னு பாரு. நம்ம கிட்ட என்ன டேட்டா? X இன்டு ஒய் இந்த டேட்டா இருக்குதா? இல்ல. ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா பாரு? LCM ஈக்குவல் டு HCF அதானே? X இன்டு ஒய்யோட வேல்யூ என்ன? இரு எண்களின் பெருக்கல் பலன் அதன் மீசிமா மற்றும் மீப்போவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக அமையுமா? அப்ப X இன்டு ஒய்னா X இன்டு ஒய் எனக்கு தெரியாது. அப்ப LCM எவ்வளவு? கொஸ்டின் எவ்வளவு? LCM எவ்வளவு? 154. HCF எவ்வளவு? HCF 2. அப்போ 154 × 2 எவ்வளவு வரும்? 308. 150 × 2 154 × 2 308. அப்ப XOயோட பெருக்கல் பலன் எவ்வளவு? 308. XOயோட டிஃபரன்ஸ் X மைனஸ் ஒய் கொஸ்டின்ல கொடுத்துட்டான் எவ்வளவு? X மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8. அப்போ இப்ப நமக்கு என்ன தேவை? நமக்கு X பிளஸ் ஒய்ன்றது தேவை. ஆமா, கூடுதல் தேவை. ஏதாவது ஒரு ஃபார்முலா என்ன பண்ணுது? இது எல்லாத்தையும் ஒரு X ஒய் நம்ம கையில இருக்குது, X மைனஸ் ஒய் இருக்குது. அப்ப X பிளஸ் ஒய் இது மூணுத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஃபார்முலா. ஐயோ, இது மூணுத்தையும் ஒருங்கிணைக்கிற ஃபார்முலா என்னன்னா என்ன ஃபார்முலா? இது
x plus y a whole plus square b whole minus x square. minus y ஆ 4x ஆ minus correct. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பி மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஏ மைனஸ் பி பி ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் a ஈக்குவல் டு எவ்வளோ minus b 4ab 4x 4ab x அதான் ஏ இப்போ ஏபியில் போட்டுங்க எப்பவுமே ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னா இதை சால்வ் பண்ண என்ன வரும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இதை மைனஸ் நடுவில் மைனஸ் வச்சுக்கோ இதை சால்வ் பண்ணா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன வரும் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab கரெக்டா இப்போ இந்த உள்ள ஒரு மைனஸ் இல்லை இது பெருக்கிட்டு என்ன வரும் இது எல்லாமே மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா எங்க மைனஸ் இதோ எல்லாம் மைனஸ் ஆகி இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட் குறிய மைனஸ் மைனஸ் இது பிளஸ் ஆயிடும் அப்போ ஏ ஸ்கொயருக்கும் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கும் கேன்சல் பி ஸ்கொயருக்கும் மைனஸ் பி ஸ்கொயருக்கும் கேன்சல் 2ab பிளஸ் 2ab கூட்டினா வரும் 4ab அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன இதோட ஃபார்முலா என்ன மைனஸ் அதாவது பிளஸ் 4ab அப்போ ஏக்கு பதிலா இங்க எக்ஸ் இருக்கு பி இருக்கு அவ்வளவுதான் அப்போ இது ஆன்சர் என்ன 4xy அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா x plus y whole square minus x minus y whole square equal to 4xy எடுக்கணுமா x plus y ஓட வேல்யூ உனக்கு தெரியுமா தெரியாது அப்படியே வச்சுக்கலாமா x plus y whole square அப்படியே மைனஸ் அடுத்தது ஓகேங்களா மைனஸ் x minus y ஓட வேல்யூ உனக்கு தெரியுமா x minus y ஓட வேல்யூ எவ்வளவு 8 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும் 8 ஸ்கொயர் பண்ணா 64. ஏன் இங்க 64 போடுறதா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 8 ஸ்கொயர் 64 அதனால 64 போட்டேன் ஈக்குவல் டு 4 இன்டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ உனக்கு தெரியுமா எக்ஸ் ஒய்யோட நீ கண்டுபிடிச்சல எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் தானே எக்ஸ் ஒய் அதான் 308 வருதா எக்ஸ் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இருக்குன்னா 308 வருதுல அப்ப 4 இன்டு 308 ஓகேங்களா என்ன பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஓகேங்களா நீ என்ன எக்ஸ் பிளஸ் ஒய் இப்போ 4 இன்டு 308 இது பண்ணாலே போடலாமா 4 300 எவ்வளவு 4 300 1200 4 8 32 அப்போ 1232 வருமா பெருக்குனா 308 4 பெருக்குனா 4 300 1200 4 3 12 அப்போ 1200 4 8 32 அப்ப 1232 எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாமா ஓகேங்களா இந்த மைனஸ் 64 அந்த பக்கம் போனா என்ன ஆகும் பிளஸ் 64 ஆயிடுமா 1232 கூட்டம் ஆமா 1232 கூட 64 கூட்டம் எவ்வளவு வரும் 1296 அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1296 அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் தான் இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போய் என்ன வரும் ரூட்டா மாறிடுமா அப்போ 1296க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் 1096க்கு ரூட் எடுத்தா 6னா கண்டிப்பா என்னத்துல முடியும் 6ஆல மட்டும் தானே முடியும் 6ஆல மட்டும் தானே முடியும் ஆமாவா ஓகேவா மீதி எவ்வளவு வெயிட் இது என்ன 6 வருதா மீதி இங்க 12 இருக்கா 12க்குள்ள அடங்கு நான் நல்லா சொல்றது புரியுங்க எப்படி நான் 1296 நான் வந்து ரூட் எடுக்கிறேன் கடைசி நம்பர் என்னவா இருக்கு இந்த கடைசி ரெண்டா பிரிச்சுக்கணும் எப்பயுமே ரெண்டு டிஜிட்டா ஏன்னா ஸ்கொயர்னா என்னவா பிரிச்சுக்கணும் ரெண்டு டிஜிட்டா பிரிச்சுட்டு இதுல அதுல கடைசி டிஜிட் என்ன 6 எதை ஸ்கொயர் பண்ணா 6 கிடைக்கும் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா 6 கிடைக்கும் ஏதோ 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க 6 சொல்லிட்டீங்க 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 4 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 9 கிடைக்குமா 3 ஸ்கொயர் பண்ணா 9 கிடைக்கும் 4 ஸ்கொயர் பண்ணா 6 கிடைக்குமா அப்ப 4 வராதான் 4 ஸ்கொயர் பண்ணாலும் 6 கிடைக்கும் அடுத்து என்ன நம்பர் இருக்குது 5 ஸ்கொயர் பண்ணா 25 6 ஸ்கொயர் பண்ணா 6 6 30 அப்ப 4 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும் 16ன்ற நம்பர் கிடைக்கும் கடைசி டிஜிட் 6ன்னு வரும் 6 ஸ்கொயர் பண்ணாலும் கடைசி டிஜிட் 6ன்னு வரும் ஓகே அடுத்த 2 டிஜிட் அப்ப ஒன்னு 4 இருக்கணும் இன்னொன்னு 6 இருக்கணும் அப்படி வச்சுக்கணும் அடுத்தது 12 இருக்கு 12ன்றது 12க்குள்ள அடங்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் என்ன இல்ல 12 ஸ்கொயர் நம்பரா 12 ஸ்கொயர் நம்பர் கிடையாது அப்போ 12க்குள்ள அடங்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் என்ன 12க்குள்ள என்ன ஸ்கொயர் நம்பர் வரும் 9 அதான் 9னா 3 9 அப்போ 34 இருக்கணும் அல்லது 36 இதோட ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கணும் 34 அல்லது 36 ஓகேங்களா 34 அல்லது 36 ஓகேங்களா சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா பெரிய நம்பர் ஏன்னா 12ன்னு வருது 3க்கு அதிக மேலதான் வருது அப்ப நம்ம என்ன பண்ணோம் 3க்கு மேல வந்தாலே அதுக்கு அடுத்து இருக்கிற பெரிய நம்பர் 34க்கு அடுத்து இருக்கிற 36 தான் 36 பெரிய நம்பர் எடுத்துக்கணும் இதுல 36 இல்ல சார் எனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல என்ன பண்ணிட்டு 36 பெருக்கி 34 பெருக்கி போட்டு 34 பெருக்கி பாரு 36 பெருக்கி பார்த்துரு எதா கேட்பதுன்னா உனக்கு 1296 கிடையாது அதான் ஆன்சர் அப்போ 36 பெருக்கி பார்த்தா தான் 1296 அப்ப ஆன்சர் என்ன அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன வரணும் எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ 36 ஓகே எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ 36 இவ்வளவுதான் ஓகேவா போலாமா யாருக்காவது இது புரியலையா யாருக்காவது இது புரியலையா பாருங்க
அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் இதான் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, 4 × 9 அதான் 4 9 36. சரி போலாமா, அடுத்தது போலாமா? இது யாருக்காவது புரியலையா? அடுத்தது 48 பேர் தான் இருக்கிறீங்க. நாளைக்கு எல்லாம் தீபாவளி கொண்டாட போறீங்களா? 11 மணி ஆயிடுச்சா? டைம் ஆயிடுச்சு இல்ல, அது பிக் பாஸ் பாக்கணும். சரி சரி, நான் என்ன சொல்றது இல்ல, என்ன சொல்றேன் சரி. டிவி பார்த்தே 2 வருஷம் ஆச்சு. நீங்க இல்ல, ஒரு சொல்றேன் பொதுவா, ஒரு 1000 பேர் 1500 பேர் இருக்கிற ஒரு குரூப்ல கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம். இது எல்லாருமே அதே கருத்தை சொல்ல முடியுமா? 1200 பேர் 1300 1900 பேர் இருக்கிறீங்க. 1900 பேருமே என்ன உங்களுக்கு வந்து அதுல 42 பேரால மட்டும்தான் படிக்க முடியும்னா நீங்க நீங்க பெருமையா நினைச்சலாம். என்னன்னா இதுதான் குரூப் 4, இதுதான் டிஎன்பிசி. இங்க 11 20 லட்சம் 30 லட்சம் பேர் கூட அப்ளை பண்ணுவான். ஓகேவா, ஆனா சரியா படிக்கக்கூடிய ஆள் எத்தனை பேர் தான்? ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா, சரியா படிக்கக்கூடிய ஆளு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமா, நீங்களும் ஹவுஸ், நான் பொதுவா சொல்றேன், மீண்டும் சொல்றேன். இவ்வளோ 2000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 48 பேர் தான் ஒரு கிளாஸ் கவனிக்கிறான். இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், என்னோட டைரக்டா இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்குள்ள டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல இதை நீங்க போய் லைவ்ல ஊமோ வீடியோ பாக்குற மாதிரி பார்க்கும்போது உங்களால ஏதாவது டவுட் இருந்தா கூட கேட்க முடியுமா? இல்ல ஜஸ்ட் நான் சொல்றதை ஏத்துட்டு தான் போக முடியுமா? நான் என்ன சொல்றேன், உங்களோட நான் கிளாஸ் எடுக்க வரல, ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி தானே இதை பண்ணிட்டுக்கிறோம். டெலிகிராம்ல படிக்கிறது வந்து ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி தான். இந்த குரூப் ஸ்டடியில உங்களால ஏன் இன்வால்வ் 11 மணிக்கு ஏன் உங்களால இன்வால்வ் ஆக முடியல? என்ன ப்ரோ, அப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்குது. இது மத்த கிளாஸ் இப்போ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலன்னா, இதை நீங்க யூஸ் பண்ணிக்காம ஜஸ்ட் நான் இதையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல போட்டுங்க சார், நான் எப்ப வேணாலும் எனக்கு எப்ப டைம் கிடைக்குமோ அப்போ வந்து, அப்ப நீங்க எதையுமே தியாகம் பண்ண முடியாதுன்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? நான் கேள்வி கேட்கிறேன். எதையுமே நான் தியாகம் பண்ண மாட்டேன். இதே மாதிரி குரூப்பா ஸ்டடி பண்ணுங்க சார், அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, நான் அதே மாதிரி தான் உங்களுக்கு பண்றேன். ஃப்ரீயா இருக்க டைம். ஆமா சார், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது டெலிகிராம்ல வந்துருவோம் சார். எனக்கு ஃப்ரீயா இருக்க டைம் கிடையாது. நான் என்னதான் இல்ல சார், நீ உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைமிங் மட்டும் சொல்றேன். ஓகே ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு வரேன். சரிங்களா, இப்ப இங்க நான் ஊருக்கு வந்துட்டேன். இங்க எனக்கு லைவ் வந்து இதாகாம ஸ்ட்ரக் ஆகாம வருது. இங்க நெட்டு கிடைக்குது. அங்க போயிட்டேன்னா என்னால ரூமுக்குள்ள கிடைக்க மாட்டேங்குது. மொட்டை மாடி போனா மழை வருது. மழை இருக்கனால என்னால போட முடியல. ஒரு நாள் 9 ஆயிடுது. நீங்க இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு வந்து 8:30க்கு சொல்லி 9 மணிக்கு கிளாஸ் போட்டு 48 பேர் தான் நிக்கிறீங்கன்னா, நான் 9:30 10 மணிக்கு கிளாஸ் போட்டு எத்தனை பேர் இருப்பீங்கன்றத எனக்கு இதா இருக்கு. சரி விடுங்க, நான் பேச விரும்பல. 2ஐ விட பெரிய இரட்டை எண் ஒவ்வொன்றையும் 2 பகா எண்களின் கூடுதலாக வெளிப்படுத்தலாம். இதனை 16 வரையுள்ள ஒவ்வொரு இரட்டை எண்ணுக்கும் சரிபார். அதாவது 2ஐ விட பெரிய இரட்டை எண் ஒவ்வொன்றையும் 2 பகா எண்களின் கூடுதலாக வெளிப்படுத்தலாம். அதாவது 2ன்றது இருக்கிறதுலே மிக சிறிய பகா எண். என்ன யாராவது சொல்ல போலாம்? இருக்கிறதுலே மிக சிறிய பகா எண் 2 தான் சார். ஆமா, 1 பகா எண்ணும் அல்ல, 1 பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் கிடையாது. 1 எடுத்துக்கவே கூடாது கணக்குல. அப்போ 2ன்றது பகை. யாராவது கேட்பீங்க, 2ன்றது இரட்டைப்படை தாண்டா, எப்பறம் இது பகா எண்ணுன்னு கேட்பீங்க. ஏன்னா 2 எதால மட்டும்தான் வகுக்க முடியும்? 1ஆலையும் 2ஆலையும் எந்த ஒரு நம்பர் 1ஆலையும் மற்றும் அதோட மடங்காலேயே 2னா 2ஆல மட்டுமே வகுப்படுதுன்னா அப்ப அது பேர் தானே அது பகா எண். ஓகேவா, இப்ப அடுத்து 3ன்றத எதால மட்டும் தான் வகுக்க முடியும்? 1ஆலையும் 3ஆலையும் தான் வகுக்க முடியும். அப்போ 4 இருக்குன்னு வச்சுக்க, 4 என்னால எதாலையும் வகுக்க முடியும்? 4ன்றது பகு எண்ணா பகா எண்ணா? 4ன்றத 1ஆல வகுக்க முடியும், 4ஆலையும் வகுக்க முடியும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியுது? அப்போ மினிமம் 1ஆலையும் பிளஸ் அதே நம்பராலையும் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பராலையும் வகுப்பட்டா மட்டும்தான் அது பேர் பகு எண். அப்போ இருக்கிறதுலே மிகச்சிறிய பகா எண்ணுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 1 சொல்லக்கூடாது. ஏன்னா 1ன்றது பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. மிகச்சிறிய பகா எண் 2 தான். சரிங்களா, ஓகேவா? இரட்டைப்படையுள்ள ஒரே பகு எண்ணும் இரட்டைப்படையில உள்ள ஒரே மத்த எல்லாமே, ஏன்னா இரட்டைப்படை வந்தாலும் எல்லாத்துலயும் வகுப்பட்டுன்னு அர்த்தம். இரட்டைப்படையில இருக்கக்கூடிய ஒரே பகா எண் எது? 2 மட்டும்தான். அதுவும் எடுக்கணும். சரி, 2ஐ விட பெரிய இரட்டை எண் ஒவ்வொன்றும். 2ஐ விட பெரிய இரட்டை எண் என்னப்பா? 4 6 8 10 12 14 16. அவன் எது வரைக்கும் கூறான்? 16. 2 பகா எண்களின் கூடுதலாக ஒவ்வொன்றையும் 2 பகா எண்களின் கூடுதலாக வெளிப்படுத்தலாம். இதனை 16 வரையில, இது சும்மா நம்மள சொல்றாங்க, இது ஒன்னும் கொஸ்டின் கிடையாது. 4 எப்படி எழுதலாம்? 2 பகா எண்ணா எழுதி கட்டு. 4 + 2 2 + 2 4 கிடைச்சிரும். 6 எப்படி எழுதலாம்? 3 + 3 எழுதலாம். ஓகேவா, ஏன்னா பகா எண் 2மே பகா எண்ணா அப்படின்றான். இது நமக்கு தேவையில்லை, சும்மா இது. நெக்ஸ்ட் ஒன், புக்ல இருக்கிற சிந்தனை கணக்கு.
எண் 2 முதல் 8 வரை உள்ள எந்த எண்களுக்கு 2n - ஆனது ஒரு பகா எண்ணாகும். 2n - 1 ஒரு பகா எண்ணாகும். இதெல்லாம் நம்ம அந்த இதுல போடக்கூடியதுதான். ஓகே, இதெல்லாம் வேணா 3 பகா எண்களின் கூடுதல் 80, அவற்றில் இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த எண்கள், இதெல்லாம் ஆப்ஷன் வச்சு போடலாம் ஈஸியா. 3 பகா எண்களோட கூடுதல் 80, அவற்றின் இரு எண்களின் வேறுபாடு 4. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் வச்சு போட்டு நீயே போட்டு. இப்போ ஒரு ஆன்சர் இருக்கு அப்படின்னா 37, 41. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 2ன்னு இருக்குன்னா 3 பகா எண்களின் கூடுதல் 80 கிடைக்கணுமா? ஓகே, அப்ப ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா போட்டலாமா? அதுல 2 கழிச்சா எவ்வளவு வரும்? 2 இப்போ 37, 41 கிடைச்சா 4 கிடைச்சிடும். ஈஸியா போட்டோம். 3த்தையும் கூட்டினா என்ன கண்டிஷன்? 3 பகா எண்களை கூட்டணும். அதுல எதுவுமே என்னவா இருக்கக்கூடாது? பகு என்ன இருக்கக்கூடாது. பகு என்ன இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த 3 நம்பரை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கணும்? 80 கிடைக்கணும். ஓகேவா? அதுல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, அதுல ஏதாவது 2 என்ன கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கணும்? கழிச்சா 4 கிடைக்கணும். இந்த கண்டிஷனை வச்சு ஆப்ஷன் வச்சு போட்டா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது 10 முதல் 20 வரை உள்ள அனைத்து பகா எண்களின் கூடுதல் அனைத்து ஓரிலக்க எண்களால் வகுப்படுமா? அது நம்ம இது பண்ணலாம். 10 முதல் 20 உள்ள பகா எண்கள் 10 முதல் 20 வரை உள்ள அனைத்து பகா எண்களின் கூடுதல். ஓகேங்களா? 10 முதல் 20 இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்கு வந்து 3 பகா எண்ணை கூட்டணும். 3 பகா எண், அது என்ன வேணாலும் இருக்கலாம். 3 பகை என்ன கூட்டினா அதோட கூடுதல் என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டை கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 80 வரணும். அதோட கூடுதல் 80. அதுல 2 எண்ணு, இந்த எக்ஸையும் ஒய்யோ இல்ல ஒய்யோ இசட்டையோ ஏதாவது 2 நம்பரை கழிச்சா அதோட வேறுபாடு என்னவா இருக்கணும்? 4 இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? 3 பகை எண்களை கூட்டினா 80 வரணும். அதுல 2 நம்பரை கழிச்சா என்ன வரணும்? அதோட ஆன்சர் 4ன்னு வரணும். அப்ப என்ன பண்ணலாம், ஆப்ஷனை வச்சு ஜஸ்ட் என்ன பண்ணுக்கோ, 3 எண்ணை கூட்டி பாருங்க. அது 3 பகா என்ன இருக்கணும். அப்படி கூட்டி பார்த்துட்டு அதை கூட்டினா 80 வருதான்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கணும். 2வது அதுல ஏதாவது 2 நம்பரை கழிச்சா என்னவா இருக்கணும்? ஆன்சர் 4 இருக்கணும். அப்படி எந்த ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். அதுதான் ஈஸியான மெத்தட். 10 முதல் 20 வரை அனைத்து பகா எண்களின் கூடுதலானது அனைத்து ஓரிலக்க எண்களால் வகுப்படுமா என ஆராய்க. 10 முதல் 20 வரை உள்ள பகா எண்கள் என்ன? 11, 13, 17, 19. இது எல்லாமே என்னது? அனைத்து ஓரிலக்க எண்களால் வகுப்படுமா? ஓரிலக்கம் 1, 2, 3, 4, 5, 6 உள்ள ஓரிலக்க எண்களால் வகுப்படும். 1, 2, 3, 4, 5, 6 உள்ள ஓரிலக்க எண்களால் வகுப்படும். அதாவது எல்லாமே என்ன? 1, 2, அதோட கூடுதல் 60. இந்த 60ன்றது 1ஆல வகுப்படுது. 2, 3, 4, 5, 6 எல்லாத்திலயும் 6 வரையும் என்ன பண்ணுதான்? வகுப்படுதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் இதெல்லாம் சும்மா. 1லிருந்து 9 வரை அனைத்து எண்களும் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணுங்க. அது இது பாருங்க, 1லிருந்து 9 வரையும் வகுப்படும் மிகச்சிறிய என்ன? அப்போ 1லிருந்து நீ என்ன பண்ணும்? 1லிருந்து 9 வரையும் என்ன பண்ணும்? ஏன்னா கேள்வி என்ன? 1லிருந்து 9 வரையும் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண்ணு, மிகச்சிறிய எண்ணெய் என்ன போட்டுரு? எல்சிஎம். 1லிருந்து 9, 1,9 வரையும் எல்சிஎம் போட்டா ஆன்சர் என்ன வரணும்? அந்த 25, 20. அவ்வளவுதான். மணில பிக்ஸ் பண்ணிக்கோ. 25, 20. நான் சொன்ன மாதிரி தாங்க சார். அதான் இதுல இருக்கிறதுலே வந்து பார்த்தோன்னா அந்த 9 தான் கடைசி. ஓகே, அப்ப எல்லா நம்பரும் 9ஆல வகுப்படும். அப்போ 9ஆல வகுப்புனா அதோட கூடுதல் கண்டிப்பா 9ஆ வரணும் ஆப்ஷன்ல. 2, 5 கூட்டினா 7, 7, 2 கூட்டினா 9. ஓகே ரமேஷ், ஓகேவா? மைண்ட்ல வச்சுங்க. இது டேரக்டாவே மைண்ட்ல வச்சுங்க. ஓகேங்களா? ரமேஷ் சொன்ன மாதிரி அந்த இதுவும் எடுத்துங்க. ஓகேங்களா? அதாவது என்ன அவர் சொல்றாரு, 9ஆல வகுப்பட்டா ஒரு நம்பர் 9ஆல வகுப்படுதுன்னா அந்த நம்பரோட எல்லா இலக்கத்தையும் கூட்டினா என்ன வரணும் ஆன்சரு? 9. அவ்வளவுதான். வெரி குட். ஓகேவா? போலாம். இப்ப 2 கூட்டல் 5 7, 7 கூட்டல் 2 9. ஓகேங்களா? ஆன்சர் 9. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் மலர்விழி, கார்த்திகா. நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல் கணக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? மலர்விழி, கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கிறார். மலர்விழி 5 நாட்கள் ஒரு முறை, கார்த்திகா மற்றும் கண்ணகி முறையே 6 மற்றும் 10 நாட்கள் ஒரு முறையே அவர் தம் வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் கூட கரெக்டா சொன்ன பாருங்க. அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்திக்கிறார் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது? அப்போ என்னது? மீண்டும் வந்து அப்ப என்ன ஆன்சர் என்ன கேட்கணும்? HCFா LCMா? அவ்வளவுதான். ஓகே, கார்த்திகா 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் என்ன பண்றாங்க? இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்யறாங்க. மலர்விழி எத்தனை நாளுக்கு? மலர்விழி 5. அப்புறம் கார்த்திகா எத்தனை நாளுக்கு வரா? கார்த்திகா 6 நாளுக்கு ஒரு முறை வரா. ஓகேங்களா? அடுத்தது இருக்கிறா கண்ணகி 10 நாளைக்கு ஒரு முறை வரா. ஓகே, 3 பேர் வந்து என்ன பண்றாங்க? நியாயம் பேசிட்டு போறாங்க. அப்படி எப்பனா ஃபர்ஸ்ட் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி வந்துட்டு போறாங்க. அக்டோபர் மாதம் 1 தேதி 1ஆம் தேதி வந்துட்டு போறாங்க. மீண்டும் எப்போ ஒன்னா வந்து நியாயம் பேசுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணும்? கண்ண முடிவு என்ன பண்ண? எல்சிஎம் போடு. 5, 6, 10. 5ஆல போடலாம். 1, 6, 2. ஓகே, அடுத்து வந்து 2ஆல 1, 3, 1. அப்போ 3, 5, 2, 10, 30. அந்த நான் 30 கிடைக்கிற எல்சிஎம். அப்போ அக்டோபர் 1ஆம் தேதி வரா. மீண்டும் அப்ப எப்ப? 30 நாள் கழிச்சு வருவாங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? அக்டோபர் 31.
ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரணும்? அக்டோபர் 30 நாட்களுக்கு ஒரு முறை வீடுகள் வந்து அதான் எத்தனை நாட்களுக்குன்னு கேக்குறாங்க. அவர்கள் எப்போது ஒன்றானா அக்டோபர் 31. ஓகேவா? நோட் பண்ணிக்கணும். சரி, நெக்ஸ்ட். 31 வந்து 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்கு. இது எந்த கணக்கு மாதிரி? இதை பார்த்தா ஏதாவது ஒரு ஞாபகம் வருதா? எந்த கணக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லணும். 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் ஏ மற்றும் பி என 2 மின்தூக்கிகள் உள்ள லிப்ட். 2 மின்தூக்கிகளும் தரைத்தளத்திலிருந்து தொடங்கி முறையே ஒவ்வொரு 3வது மற்றும் 5வது தளத்தில் நின்று செல்கின்றன. அதாவது 108 தளம். மொத்தம் ஒரு அடுக்குல எவ்வளவு இருக்குது? 108 தளங்கள் இருக்கு. 108 அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. ஓகே ஓகேவா? 108 இருக்கு. இந்த 108ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஏ மற்றும் பி என்ன இருக்கு? இது வந்து ஏ, இது வந்து பின்ற 2 லிப்ட் இருக்கு. ஏ பி. இந்த ஏ லிப்ட் என்ன பண்ணுவோம்னா 2 மின்தூக்கிலும் தரைத்தளத்திலிருந்து தொடங்கி இங்க இருந்து 1 தொடங்குது, 0ல இருந்து 1 தொடங்குது, தொடங்கி 3வது மற்றும் 5வது தளத்தில் நின்று. இது வந்து ஏ வந்து 3வது தளத்தில் நிக்குமா, பி வந்து எத்தனாவது தளத்தில் நிற்கும்? 5வது தளத்தில் நிற்கும். இது 3, அதாவது இது 3. அப்ப அடுத்த தளம் என்னவா தான் இருக்கும்? இது 3க்கு அடுத்து அடுத்த தளம் எதில் நிற்கும்? 7 சார் 7. 3க்கு அடுத்து 7 வருமா? 6 சார் 3க்கு அடுத்து 6. 6க்கு அடுத்து எங்க நிக்கும்? 6வது தளத்துல. அடுத்தது 9வது தளத்துல நிக்கும். அடுத்தது 12வது தளத்துல இருக்கும். 5 அப்படியே டாட் 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 எது வரையும் போகும்? 108வது தளத்துல நிக்கும். அதே மாதிரி இங்க இது எத்தனாவது தளத்துல நிக்கும்? இது நல்ல கவனி. இது 3, 6, 6, 9, 12, 15. ஓகே, இது என்ன தளத்துல நிக்கும்? இது 5. அடுத்தது 5க்கு அடுத்து 10. அதுக்கு அடுத்து எங்க நிக்கும்? அதுக்கு அடுத்து எங்க நிக்கும்? 15. அது மாதிரி இந்த 3 ஒரு டேட்ல 30ல நிக்குமா? இது வந்து 30ல 15, 20, 25, 30 நிக்குமா? அப்போ கேள்வி புரியுதா பாரு. இந்த 2 0ல இருந்து தொடங்குது. 0ல இருந்து தொடங்கி 2 எப்பெல்லாம் ஒண்ணா நிக்கும் பாரு. எங்க நிக்கும்? 15, 30, 15 நிக்குமா? 45. இதுவும் 30 நிக்குமா? இதுவும் 30 நிக்குமா? அப்ப அடுத்தது 45 நிக்குமா பாரு. 45. அடுத்தது 60. அப்படியே போயிட்டு கடைசியில 105 வரையும் நிக்குமா பாரு. ஏன்னா அப்ப என்ன கிடையாது? 15ஓட மடங்கா வருதுங்க சார். அப்போ சொல்லுங்க சார், எனக்கு கொஞ்சம் புரியணுங்க சார். 7 டைமுங்க சார். இருப்பா. நல்லா கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, நேரம் இல்ல. ஓகேவா? இது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அடுக்குமாடி குடியிருப்புல மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்குன்னா 108 தளங்கள் இருக்கு. ஓகே, 108 தளம். 0 தளம், இது 0 தளம். ஒரு லிப்ட் ஏ லிப்ட், இது வந்து பி லிப்ட். ஏ லிப்ட் எத்தனை தளங்களுக்கு ஒரு முறை நிக்குமா? 3 தளங்களுக்கு ஒரு முறை நிக்கும். அப்போ 3னா அடுத்தது எங்க நிக்கும்? 6. அடுத்தது 9. அடுத்தது எங்க? 12. அடுத்தது 15. அப்படியே போனா 30. ஓகேங்களா? டாட் டாட் 30, 45 அப்படியே போயிட்டே இருக்கும் 108 வரையும். அதாவது 15 அடுத்து 18 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் ஷார்ட்டா போட்டேன். இங்க வந்து பி லிப்ட் எங்க நிக்கும்? ஃபர்ஸ்ட் 5. அடுத்தது ஏன்னா 5 தளங்களுக்கு ஒரு முறை நிக்குதுன்னு கொஸ்டின் கொடுத்துட்டான். அடுத்த தளம் 10. அதுக்கு அடுத்த தளம் எங்க நிக்கும்? 15. அடுத்தது எங்க நிக்கும்? அதான் 15னா 2 ஈக்குவல் வந்துடணும். 15. ஓகேங்களா? அடுத்தது 20, 25, 30. ஓகேவா? அப்போ இது 2 எங்கெல்லாம் ஒன்னா சந்திக்குன்னு கேக்குறான். எங்க ஒன்னா சந்திக்கும்? இது 3வது லிப்ட்ல நிக்குது, 3வது தளத்துல நிக்குது, இது 5ல நிக்குது, இது 6ல நிக்குது, இங்க 10ல நிக்குது, இது 9, 12, 15ல நிக்குதா? இதுவும் 15ல நிக்குதா? அப்போ 15, 15. ஓகே, 1. அதே மாதிரி 30வது தளத்துல ஒன்னா சந்திக்கும், 45வது தளத்துல ஒன்னா சந்திக்கும், டாட் 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 105வது தளம் வரையும் ஒன்னா சந்திக்கும். சரி, இது எப்படி? அவன் என்ன கேக்குறான்? 5 தளம் நின்று சென்ற எந்தெந்த தளங்களில் இந்த 2 மின்தூக்கிலும் ஒன்றா நிற்கும்? அவளே நீ சொல்லிடு. 3க்கும் 5க்கும் எல்சியம் எடு. 3க்கும் 5க்கும் எல்சியம் எவ்வளோ? 3க்கும் 5ம் 2 எண்களின் எல்சியம் என்ன வரும்? இப்படி வந்துச்சுன்னா பெருக்கல் பலனா 3, 15. அப்ப 15னா அப்ப 100 அவ்வளவுதான். 15. அடுத்தது 30. அடுத்தது 45. அடுத்தது 60. அடுத்தது என்ன வரணும்? 75. அடுத்தது 90. அடுத்தது 105. அவ்வளவுதானே? 1, 2, 3, 4, 5, 6, 7. அவ்வளவுதான். 7 தளம். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் கணக்கு. ஓகேவா? இப்ப இந்த படத்தை அவன் கொஸ்டின்ல கொடுத்தானா இல்ல இந்த கேள்வியை புரிஞ்சு நான் படத்தை போட்டேனா? புரிஞ்சுக்கிட்டனால போட்டீங்க சார். அவ்வளவுதான். என்னோட புரிதல் எனக்கு என்ன கொடுத்துரும்? மேக்ஸை பொறுத்த வரையும் புரிதல் வந்துச்சுன்னா ஆன்சர் போட்டு. நான் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டேன், இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் எடுத்து எழுத கத்துக்கிட்டாவே வந்துரும் சார். ஆமா. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300. 2 ஈரிலக்க எண்ணோட பெருக்கல் பலன் 30. 2 என்ன பெருக்கணும்? எக்ஸ் ஒய். அதோட ஆன்சர் என்ன வரணும்? 300. மற்றும் அவற்றின் மீப்போக்கா என்ன வரணும்? இதோட மீப்போக்கா 5. இதோட மீப்போக்கா என்னவா இருக்கும்? 5 எனில் அவ்வெண்கள் யாவை? ஓகேங்களா? அவ்வெண்கள் யாவை? சரி, நமக்கு ஒரு இது பார்த்தோம் இல்லையா? 60. எல்சிஎம் 60. எல்சிஎம் என்ன வரும்? அதான் 5 ஆள் இருக்கும். ஓகேங்களா?
சாப்பாடா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு நானே போட்டு என்ன சாப்பாடு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு சாப்பாடு போட்டு சரி ஓகே. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 300. ஓகே எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகே டைம் என்னாச்சு? 11:30 சார். இன்னும் சாப்பிடல. ஓகேவா? எனக்கு சாப்பாடு பசுமையும் எடுக்கல. என்னோட வேலை என்னன்னா இதை முடிச்சிடணும். இதை முடிச்சிட்டு நான் ஃப்ரீயா போய் சாப்பிட்டுப்பேன். சரியா? நான் ஏதாவது ஒண்ணு டெய்லியும் தியாகம் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் நேரத்தையோ என்னோட தண்ணி கூட குடிக்கல. நான் எழுந்து போனா தண்ணி கூட குடிக்கல. பெரிய விஷயம் சார். யார் எதையாவது சார் ஒண்ணு பண்றா? தியாகம் எல்லாரும் பண்றேன். பெரிய பணம் விஷயம் கட்டிட்டு தான் கிடையாது. சார் சொல்லி கொடுக்குறாங்க. ஆஹா நான் அதை சொல்ல வரல. என்ன பொறுத்த இல்ல வரைக்கும் சார், ஆனா நான் யாருமே இந்த அளவு பண்ணல சார். எல்லாருமே அதை 50 விட்டுருங்க. அதை விட்டுருங்க. நான் பண்ணல அதை விட்டுடுங்க. ஏதாவது ஒண்ணு தியாகம் பண்ணாதான் ஏதாவது இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னா நான் ஏதாவது ஒண்ணு தியாகம் பண்ணணும். ஓகேவா? இதுல எனக்கு என்ன அப்படின்னா நான் கத்துக்கிறேன். நான் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த தியாகம் பண்ணாம யாராவது பாஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முடியாது. யார் ஆனா என்ன பண்றோம்? நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நான் சொகுசா இருக்கணும், ஆனா நான் பாஸ் பண்ணணும். அது சத்தியமா முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன். ஓகேவா? சரி எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 300. ஓகேங்களா சார்? நான் சொல்லலாம் கொஸ்டின் பார்த்தா 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300. ஓகேங்களா? 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீட்போக்க 5 எண்ணின் அவ்வெண்களும் எவை? அப்போ நம்ம என்ன இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாவே போடலாம். அந்த எண் என்னவா இருக்கும்னா ஈரிலக்க என்ன இருக்கணும்? 2 ஈரிலக்கம் இருக்கணும். இப்போ 10யும் 20யும் பெருக்கினா எவ்வளவு வரும்? 10யும் 20யும் பெருக்கினா 10யும் 30யும் பெருக்கினா எவ்வளவு வரும்? 300. 10யும் 30யும் பெருக்கினா 300 வருமா? நம்ம தோறாம எடுத்துறேன். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300. அப்ப இது 10 இது 30 எடுத்தா 300 கிடைக்குது. ஆனா அவற்றின் மீட்போக்கா என்ன வரணும்? அதோட மீட்போக்கா 5. இப்ப 10க்கும் 30க்கும் மீட்போக்கா எவ்வளவு போற? 10க்கும் 30க்கும் 10க்கும் 5ஆலையும் வகுப்படும். ஏன் 10ஆலையும் வகுப்படும்ல? ஆமாங்க சார். 10க்கும் 30 மீட்போக்கா எடுத்த 10 தானே. ஆனா அப்ப இந்த எண்ணு வருமா? இந்த எண்ணு அப்ப வராது. நான் ஏன் ஆப்ஷன் ஏ 10 30 இருக்கு. ஓகே 10யும் 30யும் இருக்குன்னா 300 கிடைக்குது. ஒரு ஆப்ஷன் செட் ஆயிடுச்சு. ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்றான்னா அதோட மீட்போக்க என்னவா இருக்கணும்? 5ஆ இருக்கணும். இப்ப நான் 10க்கும் 30க்கும் மீட்போக்க எடுத்து எவ்வளவு வரும்? அதிகபட்ச பெருவகுதி எவ்வளவு? HCF எவ்வளவு? 10. அப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன் செட் ஆகல. அடுத்த ஆப்ஷன் 15,20 இல்ல 20,15 இருக்குது. ஏன்னா அப்ப அவ்வளவுதான். வேற நம்பரே கிடையாது. 30 மீதி எங்க கிடைக்கும்? 2 ஈரிலக்க என்ன பெருக்குன்னா 15 20 பெருக்குனா தான் 30 கிடைக்கும். ஓகே 15 × 20 பெருக்கி பாரு. ஆன்சர் என்ன வருது? 300. ஓகே எல்சிஎம் எடுத்து பாரு. 15 20 எல்சிஎம் எடுத்து பாரு. 5 5 4 5 20 வேற நம்பர் வகுப்படாது. அப்ப 5 அப்ப செட் ஆகுது. அவ்வளவுதான். ஆன்சர் வந்து எவ்வளவு? 15,20. ஆப்ஷன் வச்சு ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் 5 6 4 8 7 2 என்ற எண் 88ஆல் வகுப்படுமா என ஆராய்க. 56 48 72 என்ற எண்ணானது 88ஆல் வகுப்படுமா என ஆராய்க. ஓகேவா? சோ என்ன பண்ணும்? வகுப்படும் எண் 88. ஓகேங்களா? இதை வந்து 8 11 88 பிரிச்சுறாங்க. 8ஆல் வகுப்படுறது 8ஆல் வகுப்பது என்ன கண்டுபிட்டோம்? அந்த கடைசி இருக்கணும். உங்களை கடைசி 3 இலக்க எண் என்னவா இருக்கணும்? 8ஆல் வகுப்படக்கூடிய எண்ணா 8ஆல் வகுப்படணும். ஆமா 87. அப்ப 8ஆல் வகுப்படாதான் அது 88. கடைசி 3 இலக்க என்னன்னா 872. அந்த கண்டிஷன் இருக்கு. அதை நம்ம புக்ல அப்புறமேட்டு பாத்துடலாம். ஓகேங்களா? 872. இதுல கடைசி 3 இலக்க எண் அப்படியே எடுத்துணும். 1 8 8. ஓகேங்களா? அப்புறம் மீதி 72 9 8 72. ஓகேங்களா? அப்போ அதான் 18 800 100 8 800 9 18 80 மீதி 7 70 9 8 72. அப்போ 8ஆல் வகுப்படுது. அப்படி வகுப்பட்டால் அது எதால வகுப்படும்? கடைசி 3 இலக்கம் 8ஆல் வகுப்பட்டால் அது 88ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். அப்படியே இல்லைன்னா 88 வந்து பிரிச்சு பார்த்தா 11ஆலையும் 8ஆலையும் வகுப்படும் சார். அப்ப 11ஆல வகுப்படுன்ற அந்த ரூல்ஸையும் பார்த்தாலையும் செட் ஆகும். வந்துடும். 11ஆல் வகுப்பட்டாலும் வருது, இல்ல 8ஆல் வகுப்பட்டாலும் வந்துடும் சொல்றாங்க. ஓகே 11ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல்ஸ் பார்ப்போம்? 11ஆல அதோட 1 விட்டு 1 டிஜிட்டை கூட்டினா 1 கூடுதல்களின் வித்தியாசம் 0. 0 வரணும், இல்லனா 11 வரணும். ஆமா 1 விட்டு 1 பாரு 5 + 4 + 2 5 4 9 2 11. ஓகேங்களா? அதை கூட்டினா அதோட என்ன 11 வரணும். அதாவது அதோட மடங்காக வரணும். இல்லைன்னா என்ன வரணும்? 0 வரணுமா? 6 அப்படி கூட்டி 6 8 14 14 கூட்டல் 6. ஆமா 6 கூட்டல் 8 6 8 14 14 கூட்டல் 2 14. ஓகேங்களா? இங்க 6 8 14 14 2 16 16 வருது. 16 அடுத்து என்ன பண்றோம்?
மேல இருக்கிற ரெண்டுத்தையும் கழிக்கிறோமா? ஓகே, மேல இருக்கிற 2 நம்பரையும் கழிக்கிறோம். 16 16 கழிச்சா 0, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது 1 விட்டு 1 கூட்டுறோம், அது ரெண்டுத்தையும் கழிக்கணும். ஓகேவா? 5 4 9 9 7 16 16 மைனஸ் இது, அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் கழிக்கணும். இது ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சா நமக்கு 0 கிடைச்சாலோ இல்லது வேற என்ன இருக்கணும்? 11 வரணும். 0வா இருக்கணும் அல்லது 11வது மடங்குல அமையணும். 11 அமைச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 11ஆல் வகுப்படும். ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து 88ஆல வகுப்படும். ஓகே, நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். 8 11 ரெண்டுத்தையும் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறோம்? பெருக்கி ஒரு முறை அடிச்சு பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாம். 108 தரம் பார்த்தோமா? இது நீங்க தான் இது ஈஸியா போடலாமா? வில்சனு, மதனு, ஞானசேகரன் ஒரு கிரவுண்டு ஓடுவாங்க. ஓகேங்களா? ஒன்னா ஓடுறாங்க, ஒரு ஓடு பதில ஓடுறாங்க. 10 15 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். 10, 15, 20 நிமிடங்கள் என்ன பண்றாங்க? சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க பள்ளியில் காலை 7 மணிக்கு தொடங்குறாங்க. அவற்றுள் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க பள்ளியில் ஒன்றாக சொல்றாங்க 7 மணிக்கு. அப்ப 10 15 20 கேல்சியம் போட்டுட்டாக்குன்னு 10 15 20 கேல்சியம் என்ன வரும்? 60. 10 15 60 வருமா? பார்க்க சொல்லுமா? 60. அப்ப 7 கூட 60 கூட்டு 60னா 60 நிமிடம். 60 நிமிடம் 60 போட்டா ஏன்னா அது 1 மணி நேரம். 7 மணி கூட 1 மணி நேரம் கூட்டு. 7 மணி கூட 1 மணி கூட்ட 8 மணி. ஆன்சர் 8 மணி. அப்ப 8 மணிக்கு ஒன்னா சந்திப்பாங்க. பாத்துடலாமா? அவ்வளவுதான், 8 மணிக்கு ஒன்னா சந்திக்கிறாங்க. முடிஞ்சு போச்சா? போலாமா நெக்ஸ்ட்? அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து என்ன கணக்கு? இது நம்ம எதோட முடிச்சிட்டோம்? நம்ம வந்து இதோட முடிச்சிட்டோம். அதாவது என்னது? எல்சிஎம்ல இருக்கிற கிட்டத்தட்ட புக்ல இருக்கிற எல்லா மெத்தடும் முடிச்சிட்டோம். மீதி இருக்கிறது என்னது? இதுக்கு மேல இயற்கணித மெத்தட். என்ன மெத்தடு? இயற்கணிதம். அந்த இதுல போடுவோம்ல, மேல ஸ்கொயர் ஃபார்முலா எல்லாம் போடுவோம்ல, அந்த இது. ஓகேவா? காலையில போட்டுடலாமா? அதை காலையில போட்டுடலாம். போட்டல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, காலையில வந்துரும் சார். கரெக்டா காலையில ஒரு நம்ம காலைல போடுற எழுச்சி நான் போடுறேன் டைம். சரிங்களா? சரி, காலைல ஒரு 7:30 ஆயிடும். நான் இன்னும் கொஞ்சம் வேலைக்கு எனக்கு சர்டிபிகேட் எல்லாம் போடணும் உட்காந்து. அதெல்லாம் போட்டு ஓகே, நான் தூங்கத்துக்கு 1 மணி 2 மணி ஆயிடும். நான் அப்புறம் காலைல ஒரு 7 மணிக்கு 7:30 அந்த மாதிரி தான் எழுவேன். 6:30க்கு எழுவேன். அப்புறம் டீ குடிச்சிட்டு வந்து போறதுக்கு ஒரு எப்படி 8 மணிக்குள்ள கிளாஸ் அறிவிச்சிடறேன். சரிங்களா? நான் எழுந்ததும் கிளாஸ் போட்டுருவேன். எத்தனை டைம்னு போட்டுறேன், அப்புறம் பாத்துலாம். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே 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 பாய். நன்றிங்க சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். மேக்ஸ் இப்போ 10 நிமிஷம் போடுவேன். ஓகே.